ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். கண்களில் ஒளியாகி கருத்தினில் பொருளாகி எண்ணமதில் நினைவாகி இதயமதில் அன்பாகி என் உடலுக்கு துணையாகி என் உள்ளத்தில் நிறைவாகி என் செயல் யாவும் உனதாகி என்னை நடத்தும் வழியாகி என்னுள்ளே நீயாகி உன்னாலே நானாகி என்னை ஆளுகின்ற தேவனாகி என் குருநாதனின் தாளை போற்றி என் குருநாதனின் தாளை போற்றி. 5 இலக்கணம் தந்த அகத்தியரை சித்த வேட்கை கொண்ட சிவயோகியே கடலுண்ட காருண்யரை கும்பமுனி குருவே சரணம் சரணம் சரணம். அல்லல்போம் வல்வினைபோம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைபோம் போகா துயரம்போம் நல்ல குணமதிக மாமருனை கோபுரத்தின் மேல் இருக்கும் செல்வக் கணபதியை கைதொடுதக்கால். அற்புத விநாயகர்தம் ஆசிரியர் பாவுரையே சொற்பொருளின் குற்றமின்றி சொல்லவே முற்படு சீர் சொற்பொருளெல்லாம் கடந்து தூய்தாமை ஞானமிகு கற்பக விநாயகர் என்றால் காப்பு. துதிப்போர்க்கு வல்வினைபோம் துன்பம்போம் நெஞ்சிறு பதிப்போர்க்கு செல்வம் பளித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமிலருள் கந்தர் சஷ்டி கவசந்தனை. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அருணாச்சலம் பொதிகாச்சலம் தக்ஷணாமூர்த்தி. அனைவருக்கும் நமஸ்காரம். கடந்த சில நாட்களாக அறம் என்றால் என்ன, அறனை எவ்வாறு பேண வேண்டும், ஆன்மீகத்திற்கும் ஒரு உன்னதமான வாழ்க்கைக்கும் அறம் எவ்வாறு இன்றியமையாதது என்பதை பார்த்தோம். இன்று திருக்குறளில் அறத்துப்பாலில் அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்தை பார்க்க போகிறோம். இதில் உள்ள 10 திருக்குறளும் இதனுடைய சாராம்சமே அறத்துக்கும் வீடு பேருக்கும் சம்பந்தம் உண்டு. ஒருவன் முக்தியை நோக்கி ஞானத்தை நோக்கி பயணிக்கும் போது சித்தர்கள் பாதையில் கண்டிப்பாக அவன் அறனை கடைபிடிக்க வேண்டும், அறத்தை கடைபிடிக்க வேண்டும். அப்போ முதல் திருக்குறள் என்ன திருக்குறள்னா, சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. பரிமேல அழகர் என்ன உணர்த்துறாங்க அப்படின்னா, சிறப்பு ஈனும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு எது சிறப்பு அப்படின்னா முக்தி, வீடு பேற்றை தரும். மிக 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 வாழ்க்கையில் உன்னதமான மிக சிறந்த சிறப்பு. நம்ம வீடு கட்டுறதோ சொத்து சேர்க்குறதோ பெரிய கல்வியை படிக்க வைக்கிறதோ இல்லை பெரிய பட்டம் வாங்குறதோ அதெல்லாம் சிறப்பு கிடையாது. அதுவும் சிறப்பு அப்படின்னா சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில் உள்ள சிறப்பு. அப்போ எது சிறப்பு அப்படின்னா வீடு பேர். ஒருத்தவங்க அறத்தை கடைபிடிச்சாங்க அப்படின்னா அந்த அறம் தான் வீடு பெற்றை தரும். அறமும் வீடு பேரும் வேறு அல்ல, இறைவனுடைய செயலாக மாறிடும். இப்போ இறைவனுடைய செயல் என்பது அங்கே நான் அற்ற தன்மையில் அகங்காரமற்று செய்யக்கூடிய செயல்களாக புண்ணிய காரியங்களாக இருக்கும். அப்போ சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும். இப்போ செல்வம்ன்றது பொருளாதார ரீதியாக உள்ள பொருள் சம்பந்தப்பட்ட செல்வம் இல்லை, அருள் செல்வம். அந்த அருள் செல்வம் என்ன அப்படின்னா அதுதான் ஞானம், அதுதான் துறக்கம் முதலிய செல்வத்தை தரும். உயிர்க்கு அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவன், அதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்யக்கூடிய ஒருவனுடைய அறமானது வீடு பெற்றை தரும், துறக்கம் முதலிய செல்வத்தை தரும். துறக்கம்ன்றது துறவு, அவனுக்கு எதன் மேலேயும் பற்றற்ற தன்மை. அதுதான் ஒரு உயிர் பிறந்ததற்கான உயிரினுடைய அடையாளமாக விளங்குவது. ஆக்கம் என்று சொல்லக்கூடியது அறத்தின் மிக்க ஆக்கம் என்பது இந்த அறம் மட்டுமே. உயிர்கட்கு அறத்தின் மிக்க ஆக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா சிறப்பு. அந்த சிறப்பு வீடு பெற்றை தரும். இப்போ ஆக்கம்ன்றது என்ன அப்படின்னா ஒரு மனிதன் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளுதல், புண்ணிய காரியங்களை செய்தல், தர்மம் செய்தல், தானம் செய்தல். அப்போ இந்த தர்மம் தானம் நற்குணங்கள் இது எல்லாமே அறத்தை வலியுறுத்தி அறத்தை இன்சிஸ்ட் பண்ணுறாங்க சுவாமி. இந்த அறத்தை கண்டிப்பாக வலியுறுத்துகிறாங்க. ஆன்மீகமாக இருந்தாலும் சரி இல்லறமாக இருந்தாலும் சரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அறத்தை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். அறம் இல்லை என்றால் கடைத்தேற முடியாது என்பதை ஆணித்தரமாக இங்கு கூறுகின்றார்கள். அதுதான் இந்த திருக்குறளினுடைய பொருள். அப்போ
இந்த அறத்தை யார் ஒருத்தவங்க கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வீடு பேர் சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம், அவங்க கண்டிப்பாக முக்தி அடைவாங்க அப்படின்றது ஆணித்தரமாக சுவாமியுடைய வாக்கு. இரண்டாவது, மனிதனுடைய ஆக்கப்பூர்வமான செயல் என்னென்னா அறம் சார்ந்த செயல், அதுதான் சிறப்பு அப்படின்னு சொல்லி சுவாமி உணர்த்தியிருக்காங்க. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும். செல்வம்ன்றது அத்தனை செல்வமும் அதில் அடக்கும். அதில் மெயினாக சுவாமி உணர்த்துறது அருட்செல்வம், அந்த துறவு நிலை, பற்றற்ற நிலை தானாகவே வந்துடும். அதுதான் உயிர்களுக்கு ஆக்கமான ஒரு உணர்வுத்தன்மைன்னு சொல்லி சுவாமி உணர்த்துறாங்க. அப்போ இந்த சிறப்பு அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, இதுதான் சிறப்பு. வீடு பேர் இறைவனாக ஒன்றரை கலக்கக்கூடிய தன்மை வந்துடும். எவ்வுயிரும் தம்முயிர் போல்னு பார்க்கக்கூடிய தன்மை வந்துடும். அதுதான் இந்த திருக்குறளுடைய முக்கியமான அம்சம். ஸோ அதுக்கு அடுத்த திருக்குறள் பார்த்தோம் அப்படின்னா, அறத்தினும் காக்கமும் இல்லை, அதனை மரத்திலின் ஊங்கில்லை கேடு. அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை. அதாவது என்ன அப்படின்னா, ஒருவனுக்கு அறம் செய்தலின் மேற்பட்ட ஆக்கமும் இல்லை. ஒருத்தவங்க ஒரு மனிதனானவன், பண்பட்ட மனிதன், பக்குவப்பட்ட மாந்தர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அறம். அந்த அறம்தான் அவனுடைய முக்கியமான ஆக்கம். ஆக்கப்பூர்வமான வேலை என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய ஆக்கப்பூர்வமான வேலை பணி. அந்த ஆக்கம்ன்றது எதை குறிக்கும் அப்படின்னா, அவன் அறத்தை பின்பற்றுதல், அறம் சார்ந்த பணிகளை செய்தல் தான் அவனுக்கு முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஆக்கப்பூர்வமான செயல். மற்ற எதை செஞ்சாலும் அது அறத்தில் வராது, அது ஆக்கமே கிடையாது, அதெல்லாம் பயன் இல்லை அப்படி சொல்கிறாங்க. அதனை மரத்தின் ஊங்கு இல்லை கேடு. அதனை மயக்கத்தான் மரத்திலின் மேற்பட்ட கேடும் இல்லை. அப்படி மனிதன் அறத்தை மறந்துட்டு மீதி எதை செஞ்சாலும் அதனால் கேடு தான் அப்படின்றாங்க. இப்போ அறத்தை செஞ்சோம் அப்படின்னா கேடு இல்லை, அறத்தை விட்டுட்டோம், மறந்துட்டோம், மயக்கத்தில் இதெல்லாம் அறத்தை பற்றிய சிந்தனை இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா, அதில் அந்த ஆக்கப்பூர்வமான பணியை செய்யலை அப்படின்னா அவங்க கேடு உண்டு அப்படி சொல்லி உணர்த்துறாங்க. அப்போ அறம் சார்ந்தப்பட்ட பணி, ஆக்கப்பூர்வமான பணியை செய்பவன் மட்டுமே அவனுக்கு கேடு கிடையாது. அவனுக்கு எந்த தீங்கும் யாருமே செய்ய முடியாது இந்த உலகத்தில். ஏன்னா அவன் அறம் சார்ந்து இருக்கிறான். அவனுக்கு போய் எது கேடு விளையும், தீமையே விளைய வைக்க முடியாது. எல்லாம் நன்மைக்கேன்னு போகிற ஒருத்தவனுடைய அந்த குணாதிசயங்கள், யாருக்கும் தீங்கிழைக்காத ஒரு அறம் சார்ந்த செயலில் ஈடுபடும் போது அந்த பிரபஞ்ச சக்தியை அவனுக்கு நல்ல வழியில் தான் கூட்டு போகும், நல்லதை தான் கொடுக்கும். அப்படி அறத்தை மாறி போனோம் அப்படின்னா அவனுக்கு கேடு அப்படின்னு சொல்லி சுவாமி உணர்த்துறாங்க. அறத்தை வலியுறுத்தல், அரண் வலியுறுத்தல்னு போடுறாங்க. வலியுறுத்தல்ன்றதை இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, கட்டாயம் கடைபிடிக்கணும். அப்போ இந்த திருக்குறளினுடைய முக்கிய சாராம்சம், ஒருத்தவங்க கெட்டு போயிட்டான், நொந்து நூலாயிட்டான், இல்லை அவன் வீணாக போயிட்டான், அவன் நொடிச்சு போயிட்டான் அப்படின்னு இந்த சமுதாயத்தில் பார்க்கக்கூடிய குடும்பங்களாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட நபராக இருந்தாலும் அவங்க அறம் சார்ந்து பயணிக்கவில்லை என்பதே சத்தியமான உண்மை. அப்போ அறம் சார்ந்து பயணிக்கும் போது அவனுக்கு ஒரு கேடும் கிடையாது. அறமாக இந்த பக்கம் கேடா, அறத்தை சார்ந்து பயணிக்கும்போது அவனுக்கு எப்படி கேடு வரும் அப்படி சொல்லி சுவாமி உணர்த்துறாங்க. இதுதான் இந்த திருக்குறளுடைய சாராம்சம். அறத்தினும் காக்கமும் ஆக்கமும் இல்லை, அதனை மரத்திலும் ஊங்கில்லை கேடு. அறத்தை பண்ணுறவன், அறத்தை பணியை செய்கிறவனை விட மிகப்பெரிய ஒரு ஆக்கம் வேறு எதுவும் கிடையாது. அப்படி மறந்துட்டானா அதை விட வேறு பெரிய கேடு, ஒரு கெடுதல் வேறு எதுவும் கிடையாது அப்படி சொல்லி சுவாமி உணர்த்துறாங்க. அடுத்தது, ஒல்லும் வகையான அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். ஒல்லும் வகையான அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். ஸோ பரிமேலழகர் இந்த செய்யுளுக்கு குறளுக்கு என்ன உணர்த்துறாங்கன்னா, ஒல்லும் வகையான் தத்தமக்கு இயலும் திறன்தான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல். நல்வினையை ஒழியாதே. அதாவது நல்லது செய்கிறத நிறுத்தாத. உனக்கு துரோகம் பண்ணாலும் சரி, உனக்கு கெடுதல் பண்ணாலும் சரி, எண்ணம் சொல் செயலில் அவங்க எதை வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், நம்ம எப்படி இருக்குன்றதான் நமக்கு முக்கியம். அவங்களுக்கு ஒரு காலத்திலும் நீ கெடுதல் செய்யாதே, நல்வினையை செய்யி. இது யாராக இருந்தாலும், இந்த உலகத்தில் எந்த ஜீவராசிகளாக இருந்தாலும் அதுக்கு நல்வினையை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணணும்.
நல்வினையை செய்யாமல் நிறுத்திடாத. யாராக இருந்தாலும், உறவினர்களுக்காக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், யார் வேணால் நமக்கு கெடுதல் நினைக்கிறவங்க, கெடுதல் செய்கிறவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு நல்லது செய்கிறத நிறுத்தாதே, நல்வினையை ஒழியாதே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒல்லும் வகைன்னா என்ன அப்படின்னா, அவங்கவுங்களால் என்ன முடியுமோ, ஒல்லும்ன்றது என்னென்னா தத்தமக்கு இயலும் திறன். என்னால் அவங்களுக்கு ஒரு 1,00,000 ரூபாய் பொருளாதாரமாக தர முடியாது, கஷ்டத்தில் இருக்காங்க, துன்பத்தில் இருக்காங்க, கடன் பிரச்சனை இருக்காங்க, என்னால் ஆதரவாக 4 வார்த்தையை சொல்ல முடியும். அப்போ என்ன தூய்மையில் இப்போ என்னென்னா, எவ்வளோ பேர் இப்போ கடன் பிரச்சனையில் இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி அவங்க ஒரு உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லலாம். என்னைக்காக இருந்தாலும் கடன் அடைஞ்சிரும், கவலைப்படாத, ஏதோ ஒரு வழி காட்டுவார் அப்படின்னு சொல்லி அவங்க மனசை தேற்றி அவங்கள ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுதல். அப்போ அவங்க ஒரு குடும்பத்துக்கு விளக்கேற்றி வைத்தல்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நொடித்து நொந்து நூலாக போய் இருக்கிற ஒரு தனிநபராக இருக்கட்டும், இல்லை ஒரு எந்த அமைப்பாக இருந்த குடும்பமாக இருந்தாலும் அந்த இதில் வாய் வார்த்தையாவது நம்மளால் என்ன முடியுதோ அந்த அறத்தை பண்ணணுன்றாங்க. அறம்ன்றதுக்கு நம்ம எதுலேயும் கொண்டு வர முடியாது. நம்ம பண்ணுற நற்செயல்கள் அத்தனையும் அறந்தான். தானம் பண்ணாலும் சரி, தானம் பண்ண முடியா தர்மம். அப்போ தான தர்மங்களும் முடியலையா, வார்த்தையால் அவங்களுக்கு ஒரு அனுசரணையாக, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக பேசலாம், ஒரு மோட்டிவேட் பண்ணலாம். இல்லையா அவங்களுக்கு ஆத்மார்த்தமாக சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம், இவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுங்க, இவங்களும் ஒரு நல்ல பாதையில் வரட்டும், இல்லை அவங்களுடைய கஷ்டத்தை தீருங்கன்னு சொல்லி சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணலாம். அவங்கவுங்களால் என்ன முடியுதோ, நல்ல செயல்கள் புண்ணிய செயல்கள் எதெல்லாம் பண்ண முடியுதோ, அதான் தத்தமையக்குழு ஒல்லும் வகையான் தத்தமக்கு இயலும் திறத்தான். அப்போ அவங்கவுங்களால் என்ன முடியுதோ அதை அறவினையை விடக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஏதோ பிரச்சனை. அப்போ நம்ம காதுக்கு விழுது இல்லை காதுக்கு வருது அப்படின்னா நம்ம போய் வாலண்டரியாக அவங்கள்ட்ட போய் நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. அவங்க நம்மள்கிட்ட வந்தாலோ இல்லை ஒரு ஆறுதல் தேடி வரும்போது அவங்கள சமாதானப்படுத்தி, குடும்பம்னா 1008 பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தி வைக்கலாம். இல்லை ஒரு ஆலய திருப்பணியில் பிரச்சனை இருக்குது, அதில் நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணலாம். எதுவுமே நம்மளாக போய் தலையிடாமல் அந்தந்த சமயத்தில் இறைவனே நம்ம இறைவனுக்கு கருவியாக இருக்கும்போது அந்தந்த பிரச்சனைகளை நம்ம மூலயமா தீர்த்து வைப்பாங்க. இதுதான் சத்தியம். அப்போ அது நம்ம பொது இடமா இருந்தாலும் சரி, இல்லை தனிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருந்தாலும் சரி, அறம்ன்றது எங்கே எப்போ எப்படி வேணாலும் நம்ம மூலயமா நடக்கலாம். இந்த அறத்தை வலியுறுத்தி சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்கவுங்களால என்ன முடியுதோ, ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு பெருசாக ஒன்றும் படிப்பு செலவெல்லாம் ஏற்றுக்கணும்னு இல்லை, ஒரு நோட்டு பேனா பென்சில் வாங்கி தரதும் ஒரு தர்மம் தான், ஒரு இதுதான். ஆவுக்கு ஒரு அன்னம், அதாவது ஒரு ஜீவராசி, அதாவது ஒரு ஜீவராசிக்கு அதுக்கு உணவு கொடுக்கறது, அன்னதானம் கொடுக்கறது. நம்மளால் செய்யக்கூடிய அத்தனை தர்மமும் நற்செயல்களும் புண்ணிய காரியங்களும் எல்லாமே அவங்கவுங்களால என்ன முடியுதுமோன்னு போட்டிருக்காங்க. இதில் என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னா, எல்லாராலையும் எல்லாமே முடியாது. அப்போ ஒரு மனிதன் என்ன இது அவனால் உச்சகட்டமாக பண்ண முடியுமோ அந்த தர்மத்தை பண்ணலாம். அவனை பார்த்துட்டு நம்மளை பண்ணணும்லாம் சொல்லலை. உன்னால் என்ன முடியுதோ அதை தர்மமாவோ தானமாவோ இல்லை வார்த்தையாவோ உன்னால் என்ன முடியுதோ அந்த அறத்தை ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறாங்க. கண்டிஷன்லாம் போடல, இதை பண்ணு இதை பண்ணாதேன்னு. ஆனால் அறத்தை கண்டிஷன் பண்ணுறாங்க, வலியுறுத்துகிறாங்க, இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. அறத்தை ஃபாலோ பண்ணுப்பா, உன்னால் என்ன முடியுமோ அதை பண்ணுன்னு சொல்லி சுவாமி சொல்கிறாங்க. அப்போ இல்லறம் பொருள் அளவிற்கு ஏற்பவும், துறவரம் யாக்கை நிலைக்கு ஏற்பவும் செய்தல், ஓவாமை இடைவிடாமை. அதாவது என்ன அப்படின்னா, துறவரம்ன்றது இல்லறமாக இருந்தாலும் துறவரமாக இருந்தாலும் பொருள் சார்ந்து இருந்தாலும் இந்த இதுதான் கடைசியில் வரும் அப்படி சொல்கிறாங்க சுவாமி உணர்த்துறது.
நம்ம என்ன இடைவிடாமல் செய்யக்கூடிய இந்த தான தர்மம், இந்த அறம் சார்ந்த செயல் தான் அவங்க கடைக்காலத்தில் வரும். நற்சிந்தையும் நற்சொல்லும் நற்செயலும் அவையும் அறங்களே. நல்ல சிந்தனை, நம்ம ஆத்மார்த்தமாக அவங்களுக்கு நல்லது நினச்சா கூட போதும். நற்சிந்தை, நற்சொல், நற்செயல், இது மூணுமே அறம் தான் சொல்கிறாங்க. அப்போ எந்த இடம், பொருள், ஏவல் எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல தான் இதை பண்ணணும், இந்த இந்த உடம்பு மூலயமா பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. அதனுடைய தன்மை இந்த திருக்குறளில் சொல்கிற வரக்கூடிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒன்றால் என்ன முடியுமோ அது வாக்கால் இருக்கலாம், உடம்பால் இருக்கலாம், நல்ல சிந்தையாக இருக்கலாம், நல்ல சொல்லாக இருக்கலாம், நற்செயலாக இருக்கலாம். இதெல்லாம் இடைவிடாமல் செய்யணுன்றாங்க. அப்போ எப்போ இது இடைவிடாமல் செய்ய முடியும்? இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, ஒருத்தவங்க நமக்கு ஒரு வீட்டுக்கு போகிறோம், உபசரிக்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு கைமாற என்ன பண்ண போகிறோம்? நன்றி உணர்வோடு நம்ம செய்ய போகிறோம். ஏதோ ஒரு நல்ல காரியங்கள் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணுறோம். ஆனால் இந்த இது எப்போ இடைவிடாமல் செய்ய முடியும் அப்படின்னா, அவங்கள்ட்ட நம்ம எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய அரசியல்கள் மட்டும்தான் இடைவிடாமல் செய்ய முடியும். அப்போ இந்த மனம் எண்ணம் என்ன குறிக்கிடுன்னா, ஐயோ இவனுக்கு இவன் எதிரியாச்சு, இவன் நமக்கு இப்படி செஞ்சானே அப்படி செஞ்சானேன்னு தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மறுபடியும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நம்ம இதை பண்ணால் அவங்க நம்மளை பாராட்டணும், புகழணும், இல்லை அதை அவங்க ஏற்றுக்குவாங்களா, இப்படி ஏதோ ஒரு சிந்தனையில் கிளேசம் பண்ணும். அதெல்லாம் தாண்டி ஒருத்தவங்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க மேலே உள்ள உண்மையான அன்பை செலுத்துறது, உண்மையான தான தர்மம் பண்ணுறது, வார்த்தையாலேயோ சொல்லாலேயோ செயலாலோ இடைவிடாமல் பண்ணுறது, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணுறது தான் இடம் பொருள் இல்லாமல் பண்ணக்கூடிய ஒரு செயல் தான் அறம் சார்ந்த செயலில் முக்கியமான செயல். இது ரொம்ப கடைக்காலம் வரைக்கும் வரும் அப்படின்றாங்க. அவர்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க அப்படி சொல்லி சுவாமி உணர்த்துறாங்க. அப்போ அடுத்த திருக்குறள் என்ன அப்படின்னா, மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகல நீரபிற. இது ரொம்ப எளிமையானதுன்னு பார்க்குற மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் கடினமானது. ஏன்னா இது ஒரு மனத்தின்கண் மாசில நிதல், அகசுத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, மனம் எண்ண தூய்மையே கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன் அப்படின்னா, நம்ம பூர்வ ஜென்ம வாசனா சம்ஸ்காராஸ் படி, நம்ம கர்மா படி எந்த எண்ணம் எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. அப்போ மனத்துக்கண் மாசல நிதல், மனத்தில் அழுக்கோ வஞ்சமோ கோபமோ காமமோ காமக்ரோத மதமாச்சரம் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ ஒரு வெள்ளந்தி சொல்லுவாங்க இல்லையா, அந்த எந்த விதமான இதுவும் இருக்கக்கூடாது. ஒரு குழந்தைத்தன்மையான போன்ற ஒரு அறம் சார்ந்த மனம். அந்த மனத்துக்கண் மாசுன்னா என்ன அப்படின்னா, எந்த கெட்ட எண்ணமும் கிடையாது. எண்ணத்தில் தூய்மை, எண்ணத்தில் அந்த அகசுத்தி, அந்த தூய மனம் இருந்தாலே அதுவே இறைவன் அமரும் இடம். மனத்துக்கண் மாசில நாதல் அவ்வாற்றான் அறஞ்செய்வான் தன் மனத்தின்கண் குற்றம் உடையவன் அல்லானாக. மனத்தின்கண் எந்த குற்றம் குறைய கிடையாது. ஸோ அதுவே மிகப்பெரிய அறம் அப்படி சொல்கிறாங்க. அக்தொழிந்த சொல்லும் வேடமும் அறம் எனப்படா ஆரவார நீர்மைய. அதாவது என்ன அப்படின்னா, தீமையானவற்றை சிந்தித்தல், பிறர் அறிதல் வேண்டி செய்கின்ற ஆதலின் ஆகல நீரை பெற. அதாவது இதில் என்ன பரிமேலழகர் உணர்த்துறாங்க அப்படின்னா, நம்மளுடைய மொழி மெய், அதாவது நம்மளுடைய உடல் மூலமா ஒருத்தவங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்யணும், நல்லது மட்டும்தான் நினைக்கணும். அது இல்லாமல் கெட்ட எண்ணங்கள், தீமை செய்தல், தீமையான எண்ணங்களை கொண்டு ஒரு விதமான வெறுப்புணர்வை கொண்டு பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கிற மனம் அது அறத்தை சார்ந்த மனம் கிடையாது. அப்போ ஆடம்பரமாகவோ அல்லது பிறர் அறியணும், தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது, நம்ம செஞ்சோன்னு விளம்பரப்படுத்திக்கிறது, அந்த மாதிரியான யாரையும் இது தனிப்பட்ட நபரையோ இல்லை ஒரு அமைப்பையோ நான் சொல்லலை.
தன்னை பிறருக்கு அறிதல் வேண்டி செய்யாமல் இருக்கிறதும் ஒரு அறம்தான். குற்றம் தீயன சிந்தித்தல், பிறர் அறிதல் வேண்டி செய்தல். பிறர் அறிதல்னால் விளம்பரப்படுத்திக்கிறது, நான் அதை பண்ண இதை பண்ணன்னு புலம்புதலோ இல்லை அதை பிரபகண்டாப்படுத்திக்கிறது. அப்படி பண்ணக்கூடியதும் மாசு தான், குற்றம் தான் அப்படி சொல்லி சுவாமி உணர்த்துறாங்க. அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ இந்த தான தர்மங்களில் வலது கையால் கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்வாங்க. நம்ம பண்ணக்கூடிய செயல்கள் எதுவுமே விளம்பரமாகவோ இல்லை அது 4 பேருக்கு தெரியணும் அப்படின்றதுக்காகவோ அந்த மாதிரியான செய்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த திருக்குறளுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, உள்ள தூய்மை, உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும், கெட்ட எண்ணம் இருக்கக்கூடாது, தீய எண்ணம் தீய சிந்தனை இருக்கக்கூடாது. அப்போ இன்றைக்கி அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது குடும்பங்களுக்குள்ளேயே அதெல்லாம் இருக்குது. எத்தனையோ குடும்பங்களில் அந்த பழிவாங்கும் எண்ணம் இருக்கும். கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கும், மாமனாருக்கும் மருமகனும் இருக்கும், மாமனாருக்கும் மருமகளுக்கும் இருக்கும், மருமகளுக்கும் மாமனாருக்கும் இருக்கும், மருமகளுக்கும் மாமனாருக்கும் இருக்கும். என்ன அப்படின்னா, இது சமமாக பார்க்குற தன்மை இருக்காத காரணத்தினால. அது எல்லா குடும்பத்தையும் சொல்லலை, ஒரு சில குடும்பங்களில் முதல்ல இந்த தன்மை அறம் சார்ந்த மனம் வந்துருச்சு, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை அப்படின்னு வரும்போதே நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்கள்ட்ட எந்த ரெகனைஸ் அதாவது என்ன சொல்கிறது, எந்த விதமான எதிர்பார்ப்பும் அங்கீகாரமும் நம்ம பெறணும் அப்படின்லாம் நினைக்காம பண்ணுறது தான். எந்த விதமான அங்கீகாரம் யாருக்கும் கொடுக்க தேவையில்லை, யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது. அப்போ ஒரு தூய்மையான உள்ளத்தோடு நம்ம எதை பண்ணாலும், ஈவன் நல்ல எண்ணங்களை இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கூட மிகப்பெரிய அறம்தான் அப்படி சொல்லி சுவாமி உணர்த்துறாங்க. தூய மனம், உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும், கெட்ட எண்ணமும் கெடுதலான புத்தியோ இருக்கக்கூடாது அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த வேலை பார்க்கக்கூடிய அலுவலகங்களில் உயர் அதிகாரிகள் கீழே வேலை செய்கிறவங்க, இந்த சீனியர் ஜூனியர் சொல்லுவோம் இல்லையா, அதில் நிறைய சில விஷயங்கள்லாம் காதுக்கு வரும். ஐயோ இவங்க டார்ச்சர் தாங்க முடியலையே, வச்சு செய்கிறாங்களே அப்படின்லாம் இந்த நவீன காலத்தில் மக்கள் பேசுகிறாங்க. அது ஒரு குடும்பத்துலேயும் உள்ள வழக்கு, சொற்றொடர் வழக்கு. அது இப்பயும் இந்த காலகட்டத்திலையும் இருக்குது. அப்போ அந்த இதெல்லாம் நம்ம எதிரியாக பார்க்காம போராடி எல்லாரையும் சமமாக பார்த்து அந்த தன்மையெல்லாம் உள்வாங்கி யார் நமக்கு என்ன கெடுதல் நினச்சாலும் சரி, என்ன துரோகம் பண்ணாலும் சரி, இது பூர்வ ஜென்ம கர்மா அப்படின்னு அதை தாண்டிட்டு நம்மளுடைய பார்வை ஃபுல்லாக எல்லாரும் நல்லவங்க தான், நம்மளும் நல்லவங்க தான், நம்ம நல்லது செய்ய தான் பிறந்திருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வளர்த்து அந்த எண்ணத்தோட தூய்மையான மனத்தோட எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் அறச்செயல்கள் தான். இப்போ எண்ணத்தில் தூய்மை வேணும். சின்ன எண்ணம் கூட பிசுறு தட்டக்கூடாது. ஐயோ இவங்களாம் விடக்கூடாதுடா, தொலைச்சிடணும், ஒழிச்சிடணும் அப்படின்னா மேலதிகாரிகள் கீழே உள்ள வேலை பார்க்குறவங்களையும் சரி, கொலிக்ஸ் இடத்துல இருக்கிற வேலை பார்க்குற இடத்துல அந்த சமநிலை கிடையாது. இந்த சரி சமநிலை மக்கள் மத்தியில் அது இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ எல்லா இடத்தையும் சொல்லலை, அந்தந்த குறிப்பிட்ட நபர்களையோ இல்லை யாரையும் தனிப்பட்ட இதுலையோ சொல்லலை. இது காலங்காலமாக நடக்கிற ஒரு செயல். அப்போ நல்லவங்களை தக்க வச்சிக்கிறதுக்காக தான் இத்தனை போராட்டமும். தர்மம் நிற்கணும், சத்தியமும் தர்மமும் அழியாது, அது வேறு விஷயம். தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகுவோம், தர்மம் மறுபடி வெல்லும். அப்போ இந்த தர்ம சிந்தனைன்றது என்ன அப்படின்னா, தூய மனத்துக்குள்ளே உங்களுக்கு தூய்மை இருந்ததுன்னா நீங்கள் எல்லா மனத்துக்குள்ளேயும் இருக்கீங்கன்னு அர்த்தம். அங்கே விகல்பம் கிடையாது, அன்கண்டிஷ்னல் லவ் மட்டும்தான் இருக்கும். அப்போ அது செடி கொடிகளாகட்டும், எந்த விலங்கினமாகட்டும், எந்த விதமான ஒரு மனிதராக இருக்கட்டும், அவங்க நம்மளை உச்சக்கட்ட துரோகம் பண்ணாலும் அவங்களையும் மன்னித்து அவங்களுக்கும் நம்ம நல்லது தான் செய்யணும், நல்லது தான் நினைக்கணுன்ற நோக்கத்தில் போகும்போது, அதனால் நம்ம எண்ணம் இழந்தாலும் சரி,
அப்படி ஒரு சிந்தனையை வளர்த்துக்கிட்டு எந்த விதமான தீமையான எண்ணத்துக்கு ஆட்படாமல், எந்த விதமான தீமையான சொற்களை பேசாமல், அந்த தூய மனம், மாசற்ற மனம் தெய்வன் இறைவன் குடிகொள்ளும் இடம். அந்த இடத்தை நோக்கி போகும்போது கண்டிப்பாக அறம் சார்ந்த செயல் சிறப்பு பெறும், ஆக்கம் பெறும். அப்படி செய்யாத மற்றவங்க நம்மளை பாராட்டணும், புகழணும், தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும், எல்லோரும் நம்மளை உயர்வாக பேசணும், இன்னும் விளம்பரப்படுத்திக்கிறது, இவ்வளோ செஞ்சேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி பப்ளிசிட்டி. அப்போ அந்த மாதிரி பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு ஆள் அறம் செய்கிறன்னு அவனுக்கே தெரியக்கூடாது, இது புண்ணிய செயல்னு அவனுக்கே தெரியக்கூடாது. இது செஞ்சால் புண்ணியம், இது செஞ்சால் பாவம்னு ஒரு ஆரம்ப காலகட்ட மனிதனுக்கு தேவை, பக்குவ நிலை மாந்தனுக்கு. ஆனால் பக்குவ நிலை, பரிபக்குவ நிலை, பக்குவ நிலை, அந்த ஓவர் மெச்சூரிட்டி வரும்போது அவங்களுக்கு அந்த அறம் செய்கிறது தானாகவே வந்துடும். அந்த தான தர்மங்களாகட்டும், ஒரு இன்மையான சொல்கிறதா இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் அலுவலகமாக இருந்தாலும் அரவணைச்சு போகிற தன்மை வந்துடும். ஏன்னா அதெல்லாம் தாண்டி வரும்போது நம்ம பட்ட துன்பங்களே இந்த குழந்தைங்களும் படக்கூடாது, நமக்கு கீழே உள்ளவங்களும் படக்கூடாதுன்னு நினச்ச அந்த பெருந்தன்மையான பக்குவப்பட்ட மனம் வரும்போது, தூய மனம் வரும்போது, அது உச்சகட்டமான அறமாக சொல்லி சுவாமியை உணர்த்துறாங்க. அப்போ மீதி எல்லாமே பிறர் அறிதல் வேண்டி செய்தல், இல்லை எதையாவது எதிர்பார்த்து செய்கிறது. இப்போ நிறையா பார்த்தோம் அப்படின்னா ஜோதிடர்கள் மூலயமாவோ இல்லை யார் மூலயமாவது கோயிலுக்கு இத்தனை தீபங்கள் போடணும், தான தர்மம் பண்ணணும், இதை செஞ்சால் இது கிடைக்கும் அப்படின்னு அந்த பரிகார அமைப்பில் செய்கிறதே ஒரு ஆரம்ப காட்ட மனிதனுக்கு தேவையான ஒரு செயல். அது இயல்பாக மாறிடணும். எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. எனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்றதுக்காக கிரிவலம் சுற்றக்கூடாது. எனக்கு தான தர்மம் இத்தனை இந்த பிரச்சனை தீரணும், இந்த பிரச்சனை தீர்ந்துடும். நிறையா நம்ம பார்க்குறோம். இப்போ ரீசெண்டாக பார்க்குறது என்ன, கடவுள் என்னமோ ஒரு வியாபார பொருளும் அடைய வேண்டிய பொருள் மாதிரி. அதாவது என்னென்னா, இது செஞ்சால் இது நடக்கும், உங்கள் பிரச்சனை பணப்பிரச்சனையா இதை செய்யுங்க அது தீரும், இந்த பிரச்சனையா இதை செய்யுங்க அதை தீரும். அது அறமே கிடையாது. எந்த விதமான எதிர்பார்ப்பும் நம்ம அது ஒரு படிநிலை தான், அதை தாண்டி வரணும். ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சாக்லேட் தேவைப்பா, இது செஞ்சனா இது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு, அது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு மாதிரி தான். ஒரு கல்லூரிக்கு வந்துட்டோம், ஒரு பேராசிரியர் நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா இறைவனை என்றைக்குமே யூஸ் அண்ட் த்ரோ கிடையாது, பயன்படுத்திக்கிற பொருள் கிடையாது. அவர்கிட்ட உள்ள சக்தி உறிஞ்சு நம்ம சந்தோஷமாக குத்தாட்டம் போடுறதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட இறைவன் அதுக்கு கிடையாது. இறைவன்றது ஒரு மிகப்பெரிய உன்னதமான தத்துவார்த்தமான மிகப்பெரிய பரம்பொருள். அது மிகப்பெரிய உயர்ந்த சக்தி. அந்த சக்திக்கு நம்ம அடையிறதுக்கு, வீடு பேர் அடையிறதுக்காக உள்ள ஒரு அமைப்பு, அது சித்தர்கள் வைக்கப்பட்ட அமைப்பு. அதை கொச்சப்படுத்துகிற மாதிரி, எனக்கு இது பண்ணால் இது கிடைக்கும், இது பண்ணால் அது கிடைக்கும் அப்படின்ற கொண்டு போகிறதே ஒரு கொச்சப்படுத்த வேண்டுதல். ஒரு பிரார்த்தனை பண்ணுறதே சுயநலம் பொருட்டு பண்ணுறதே அதே ஒரு மிகப்பெரிய அறம் கிடையாது. அது இறைவனை அசிங்கப்படுத்துகிற மாதிரி, கேவலப்படுத்துகிற மாதிரி, கொச்சைப்படுத்துதல். அது ஒரு மனிதனானவன் எனக்கு திருமணம் நடக்கணும், எனக்கு குழந்தை பிறக்கணும், எனக்கு பொருளாதார பிரச்சனை தீரணுன்றது ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ஜோதிட பரிகாரமாகவோ அல்லது ஒரு இறை சார்ந்த அமைப்பில் உள்ள குழந்தைங்களுக்கு சொல்கிற மாதிரி. அது அடுத்த நிலையில் இறைவன்ட்டு எதுவுமே கேட்கக்கூடாது. இது போனால் இது கிடைக்கும், இது இந்த கோயிலுக்கு போங்க அந்த பிரச்சனை தீர்ந்துடும், அந்த கோயிலுக்கு போங்க இந்த, அதுக்காக இறைவன் இல்லை. அங்கே ஊரில் என்ன சொல்ல, தலம் மூர்த்தம் தீர்த்தம், அந்த என்ன சொல்கிறது, அந்த தலத்துக்கு உண்டான ஒரு தலை மரம் இருக்கு இல்லையா, அந்த விருட்சத்தில் அவர் உக்காந்துட்டு இல்லை. இவன் வருவான், இவன் பிரச்சனை தீக்கணுன்றதுக்காக அவர் அங்கே டென்ட்டு போட்டு உக்காந்துருல. ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணி அந்த ஆகர்ஷணம் பண்ணி பண்ணுறது எல்லாமே இறைவன் என்னமோ நமக்கு வேலைக்காரங்க கிடையாது. நம்ம பிரச்சனையை தீக்கிறதுக்காக அவர் வரல, நமக்கு துன்பத்தை கொடுத்துருக்கிறதே அவர் பக்கம் திருப்புறதுக்கு. அப்புறம் அதில் ருசி பிடிச்சிருச்சுன்னா அதில் பயணிக்கணும். அதுதான் உண்மையான தத்துவார்த்தமான உண்மையான அறம். அப்போ அறம்ன்றது என்ன அப்படின்னா, இதுதான் சுவாமி உணர்த்துறது, தூய மனம். ரெண்டாவது, பிறர் பார்க்கும்படி செய்தல். எனக்கு இந்த
அறம் செய்தால் இது கிடைக்கும், அந்த அறம் செய்தால் அது கிடைக்குன்றது அந்த அறம் கிடையாது. அது பயன் கிடையாது, வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. என்ன தான் பரிகாரம் பண்ணாலும் என்ன தான் இது பண்ணாலும் அது பயன் அற்றது. இது ஆன்மீகத்தில் ஒவ்வொரு மனிதனும் உணரணும். இன்றைக்கி எவ்வளோ இது பார்க்குறோம், எவ்வளோ பரிகாரங்கள், இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, அது நடந்துடும் இது நடந்துடும். அதுக்காக சுவாமி இறைவன் இந்த கலிகாலத்தில் நமக்கு உக்காண்ட்ருக்காங்க. யாராருக்கு என்னென்ன பிரச்சனை, பள்ளியற பூஜையில் சுவாமி அம்பாலும் பேசி இவனு இந்த பிரச்சனை இது தீர்த்துருவோம், இவனுக்கு அந்த டைமில் இது தீர்த்துருவோம். நம்ம பிரச்சனையை தீர்க்கறதுக்காக இறைவன் இல்லை, இறைவனை ஆகிறதுக்காக இறைவன் அங்கே உக்காண்டிருக்காங்க. ஒருத்தவனாவது நம்மளை நோக்கி நம்மளாக ஆக மாட்டோமா, ஒன்றை தவிர எனக்கு எதுவும் வேண்டான்னு ஒருத்தவனாவது கேட்பானா, இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு எவனாவது கேட்பானான்னு பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்னமோ இறைவனை ஒரு அதிகாரி மாதிரியோ இல்லை அரசியல் அமைப்பு உள்ள ஒரு மாவட்ட கலெக்டர் மாதிரி அவர் நம்ம பிரச்சனையை தீர்க்கிறவர் கிடையாது, இன்னும் பிரச்சனையை தான் அதிகப்படுத்துவார். இது மனம் புண்படும்படியாக பேசணுன்றது நோக்கம் கிடையாது. அறத்தை வலியுறுத்தி சுவாமி உணர்த்துறாங்க. தூய மனத்தோடு இறைவனை வழிபாடு பண்ணுறது தான் மிகப்பெரிய சிறப்பு, அதுதான் மிகப்பெரிய அறம். அப்போ பிரபகண்டா பண்ணுறதோ இல்லை பிறர் பாராட்டும்படி பண்ணுறதோ விளம்பரப்படுத்திக்கிறதோ அது சுவாமி அது பயன் கிடையாது அப்படி சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா அது வீடு பேருக்கு வழி வகுக்காது. ஸோ அடுத்த திருக்குறள் பார்த்தோம் அப்படின்னா, அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அழுக்காறுன்றது என்ன அப்படின்னா பொறாமை, அதாவது பிறராக்கம் பொறாமை. அதாவது எதிர் வீட்டுக்காரங்க கார் வாங்கிட்டால் நம்மளும் கார் வாங்கணும், எதிர் வீட்டுக்காரங்க வீடு கட்டிட்டாங்க, மேலே 2வது ஃப்ளோர் கட்டிட்டாங்கன்னா நம்மளும் 2வது ஃப்ளோர் கட்டணும், எதிர் வீட்டுக்காரம்மா 5000 ரூபாய்க்கு புடவை வாங்கிட்டால் நம்மளும் வாங்கணும், பக்கத்து வீட்டுக்காரங்க நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணி டாக்டருக்கு படிக்க வச்சுட்டாங்கன்னா நம்மளும் ஒரு 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் போட்டு எப்படியாவது டாக்டருக்கு மருத்துவருக்கு படிக்க வைக்கணும். இந்த மாதிரி பிறர் ஆக்கம் பொருட்டு உள்ள பொறாமை அது ஆன்மீகத்துலேயும் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சியில் ஒருவன் முக்தியை நோக்கி செல்லும்போது இதெல்லாம் வரல அப்படின்னா அவன் சரியான பாதையில் செல்லலைன்னு அர்த்தம். அப்போ இந்த ஆன்மீகமாகட்டும், இல்லறமாகட்டும், துறவரமாகட்டும், அலுவலகமாகட்டும், எந்த இடமா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அங்கே பொறாமை இருக்கத்தான் செய்யும். பிறர் ஆக்கம் பொருட்டு, அடுத்தவங்களுடைய ஆக்கப்பூர்வமான நிலையின் பொருட்டு பொறாமை வரும். அந்த பொறாமை இருந்துச்சுன்னா அது அறம் கிடையாது. 2வது அவா, புலன்கண் மேற் செல்கின்ற அவா. நம்ம ஐம்புலனும் பார்த்தோம். ஸோ ஒரு திருக்குறளும் ஒரு ஆன்மீகத்தில் உள்ள ஒரு நூல்களும், எல்லா நூல்களும் ஜென்ரலாக காமனாக தான் ஒரு பொதுவான தன்மை வந்துடும். எல்லா நூல்களையும் நம்ம படித்தாலும் சரி, அதில் கற்று உணரக்கூடிய பொருள் ஐம்புலன்களை பற்றி யாரும் சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. ஐம்புலனையும் அடக்கணும், மனத்தை கடக்க வேண்டும், உள்ளத்தை கடக்க வேண்டும், அப்போ தான் கடவுளை அடைய முடியும். இந்த அறம்ன்றது எதுக்காக சொல்கிறாங்கன்னா இறைவனை அடைவதற்கு. இங்கே ஏதோ பொருள் இன்பம் கொடுத்து நம்மளை ஓஹோன்னு தூக்கி விடுறதுக்கு இல்லை, பதவி கொடுத்து ஆகான்னு புகழறதுக்கு இல்லை. இறைவன் தன்னைத்தானே தான் குழந்தைங்களுக்கு சோர்ஸுக்கு மூலத்துக்கு கொண்டு வரத்துக்கு வீடு பேருக்கு தான் கூட அணைச்சிக்கிறதுக்கு அவங்க விருப்பப்படுறாங்க. ஆனால் மனிதனோ அற்ப அகந்தையினால் அற்ப ஆசையின் பொருட்டு இறைவன்கிட்ட போய் வேண்டி கையேந்தி பிச்சை எடுக்கிறான். அப்போ அழுக்காறு பிறராக்கம் பொறாமையும் அவா புலன்கண்மேற் செல்கின்ற அவாவும். அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாரும் அந்த மாதிரி இருந்து தான் வருவோம். அப்போ புலன்கண்மேற் செல்கின்ற அவாவும், ஒரு 5 புலன்கள் இருக்குது. அந்த 5 புலன்கள் மேலே கண்ணோ காதோ மூக்கோ நாக்கோ இந்த உடல் உணர்வு தொடு உணர்வோ, இந்த 5 புலனும் இந்த பொறிகளும் அதன் மேல் செல்கின்ற அவாவும் ஆசைகள். கண்ணையும் காதையும் கண்ட்ரோல் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது.
இந்த ஐம்புலன்களில். அப்போ அடுத்து நாக்கு. அப்போ ஆசைகள் பேரால் தான் இந்த ஐம்புலனும் வெளியில் ஈர்க்கப்படுது. அது கண்ணாக இருந்தாலும் காதாக இருந்தாலும் நாக்காக இருந்தாலும் ஐம்புலன் கண் உள்ள ஆசையின் பெயரால் இந்த ஐம்புலன்களும் கட்டுக்கடங்காமல் வெளியில் போய் துன்பப்பட்டு முத்தடி வாங்கி அந்த அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு திருப்பி உள்ளே வருது. அப்போ புலன்கண் மேற் செல்கின்ற அவாவம் நம்ம உத்து பார்க்கணும். ஒவ்வொரு புலனும் வெளியில் நோக்கி போகுது அப்படின்னா அது நமக்கு வைக்கிற சோதனை. அந்த சோதனை தாண்டணுன்றதுக்காக தான் அந்த பொருளே படைக்கப்பட்டிருக்கு. இப்போ பொருள் படைக்கப்பட்டிருக்கிறதுல பிரச்சனையே கிடையாது. ஒன்றை சுற்றி என்ன வேணாலும் நடக்கட்டும். ஐம்புலனை மயக்கி அதை அப்படியே கொண்டு போய் நம்மளை பாதாளத்தில் கொண்டு போகிற அளவுக்கு இருக்கிற அத்தனை ஐம்புலன்களையும் ஈர்க்கிற மாதிரி மாயாஜாலமாகவே இருக்கட்டும். ஆனால் அதில் நம்ம எங்கே இருக்குன்றது தான் நமக்கு முக்கியம். நம்ம அதை நோக்கி போகிறோமா இல்லை நம்ம உள்ளேயே அடங்கி இருக்கோமா அப்படின்றது தான் முக்கியம். அப்போ நமக்குள்ள ஆசைகள் இருந்தது, இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஈர்ப்பு இருக்க தான் செய்யும். வெளிமுகமாக ஈர்க்கப்படுவோம். அப்போ இதுவும் இந்த மாதிரி இருந்ததுன்னா அது அறம் கிடையாது. அடுத்து வெகுளி. வெகுளி என்பது அவை ஏதுவாக பிறர்பால் வெறும் வெகுளி, கோபதாபங்கள். மற்றவங்கள மேலே அப்படியே சர்ன்னு ரைஸ் ஆகுது அப்படின்வாங்க, டென்ஷன் ஆகுது அப்படின்வாங்க. இன்றைக்கி பொது இடங்கள்லேயும் சரி, அலுவலகத்துலேயும் சரி, குடும்பத்துலேயும் சரி, சின்ன குழந்தைங்க கூட சொல்லுது எனக்கு சர்ன்னு ரைஸ் ஆகிடுச்சு அப்படின்றாங்க, டென்ஷன் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. அப்போ இதெல்லாம் எங்கேருந்து கிளம்புது? கோபம் எங்கேருந்து? மிக மிக பெரிய ஒரு வலை ட்ராப் கோபம். அது அவ்வளோ ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. கோபம்ன்றது சினம் சேர்ந்தாரை கொல்லின்னு தான் சுவாமி சொல்லியிருக்காங்க. கோபம் சண்டாளம் இதெல்லாம் தாண்டது அவ்வளோ எளிதல்ல. என்னமோ என்ன அறம் செயல் எல்லாமே செஞ்சுருக்கலாம். ஆனால் இந்த நாளும் மாட்டிருச்சுன்னா முடிஞ்சது சீன், அதில் பாதாளம் தான். இப்போ கோபம். அப்புறம் இன்னா சொல்லுன்னா மற்றவங்களுக்கு ரொம்ப இழிவுபடுத்தி மனம் புண்படுத்துகிற மாதிரி குத்தி குதறி அந்த மாதிரி ஒரு அவங்க நொந்து நூலாகி செத்து போகலான்ற அளவுக்கு கொண்டு போகிற அளவுக்கு உள்ள தன்மையை உள்ள வார்த்தைகளை பிரயோகம் பண்ணுறது. அதில் ரொம்ப கொடுமையாக இருக்கும். நிறைய போன ஜென்ரேஷன்லாம் பார்த்தோம். ஏன் ஆண்கள் பெண்கள் இந்த குடும்ப அமைப்புலலாம் இப்போ மாமியார் கொடுமை அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க, மாமனார் கொடுமைன்னுவாங்க. அப்புறம் இது ஜென்ரலாக உள்ள ஒரு குடும்ப அமைப்பில் உள்ள தன்மையாக இருக்கலாம். ஆனால் இப்போ எல்லா இடத்துலையுமே இன்னா சொல், அதாவது மனம் புண்படும்படியாக பேசுகிற சொற்களை கண மாதிரி வீசுகிறாங்க. அதாவது கோபம் சண்டாளம்ன்றது அந்த கோபதாபங்களில் என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம், அந்த பேச்சுடைய தன்மை மாறாமல் கொட்டிடுறாங்க. நெல்லை கொட்டிடலாம், பொறுக்கி எடுத்துக்கலாம். ஆனால் சொல்ல கொட்டிட்டா திரும்பி வராது. அப்போ நம்ம ஒரு சொல்லும் ஒரு ஒரு வினை கர்மாவை கொண்டு வந்துடும். அப்போ சொல்லுக்கு பவர் உண்டு, அதை விட எண்ணத்துக்கும் பவர் உண்டு, செயலுக்கும் சக்தி உண்டு. இந்த மூணுக்குமே சக்தி உண்டு. அப்போ நான்கும் இழுக்காய் என்றது அறம், இந்நான்கனையும் கடிந்து இடையராது நடந்தது அறமாவது. அப்போ ஒருத்தவங்க அறத்தை நோக்கி போகிறாங்க, தானம் பண்ணுறாங்க, தர்மம் பண்ணுறாங்க. அதான் சுவாமி லேட்டஸ்ட்டாக ஒரு வாக்கில் இருள் மனம்ன்றாங்க. இருள் மனம்னு சொல்கிறாங்க. அவங்க யாகங்கள் பண்ணலாம், தான தர்மங்கள் பண்ணலாம், கோயில் கட்டலாம், மிகப்பெரிய ஆன்மீக சேவை உச்சகட்டமாக செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். சுவாமியை நேர்லேயே கொண்டு நிறுத்தலாம். ஆனால் இந்த நாள் இருந்துச்சுன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது பேர் இருள் மனம்னு சொல்லி சுவாமி உணர்த்துறாங்க. இருள் மனம் என்ன அப்படின்னா அழுக்காறு, பொறாம குணம். அது ஆன்மீகமாக இருந்தாலும் இல்லறமாக இருந்தாலும் அலுவலகமாக இருந்தாலும் பொறாமை யார் மேலேயும் தயவு செஞ்சு பொறாமப்படாதீங்க. அவங்க நல்லா இருக்காங்களா, நல்ல வளர்ச்சி வேணாலும் வாழ்த்துங்க, ஆஹா அருமை, அவங்கள ரெகக்னைஸ் பண்ணுங்க, அங்கீகரிங்க. அவங்க நம்ம குழந்தை, நம்ம கூட நம்ம 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 வளரலையே அவன் வளர்றாங்கன்னா அங்கீகாரம் பண்ணுங்க, அங்கீகரிங்க. அவங்க நம்ம அங்கீகரிக்கணுன்றதுக்காக அவங்க வளரலை. அப்போ பிறர் ஆக்கம் பொருட்டு அவங்க அந்த வளர்ச்சி தன்மையை பொறுத்து அவங்களுக்கு ஒரு ஊக்குவிங்க.
பரவாயில்லடா கண்ணா, நீ நல்லா வந்துட்டடா அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆஹா இவன் வந்துட்டானே அந்த மாதிரி. அப்போ ரெண்டுமே ஒரே டோன் தான், தொனி தான், நமக்குள்ளுக்குள்ளே உள்ள டோனு. அப்போ இந்த பிறர் ஆக்கம் பொருட்டு பொறாமல் படவே படக்கூடாது. அவங்கள ஆஹா இவன் வளர்றானா, வளர்கிறதுக்கு ஊக்குவிங்க. அதே மாதிரி நம்மளும் வளரணுன்றது ஒரு பொறாமை போட்டி இருக்கக்கூடாது. அதுதான் சுவாமி லேட்டஸ்ட்டாக அகஸ்திய பெருமான் வந்த வாக்குகளில் நிறைய பேர் சுவடிகள் மூலயமா பார்க்கும்போது உள்ள வாக்குகளில் இந்த போட்டி பொறாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சுவாமி உணர்த்துறாங்க. மக்கள் மத்தியில் எல்லா இதுலேயும் வந்துருச்சு, போட்டி பொறாமல் அதிகமாக வந்துருச்சு. அது திரைப்பட துறையாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், இல்லறமாக இருக்கட்டும், துறவரமாக இருக்கட்டும், ஆன்மீகம் எல்லா இடத்துலையும் இந்த பொறாமைகள் இருக்குது. அது இருக்க தான் செய்யும்னு சொல்லி சுவாமி உணர்த்துறாங்க. ஆனால் அந்த இருக்கிறதனுடைய இன்டென்ஷன் அதனுடைய இது குறைக்கணும். நம்மளுடைய வேலை எல்லாரையும் பொறாமப்படாத அப்படின்லாம் நம்ம உலகத்தை திருத்த வரல. அப்போ இந்த பொறாமை குணம் இருந்தது அப்படின்னா அது அறத்து சம்பந்தப்பட்டதே கிடையாது. அடுத்து என்ன அப்படின்னா வெகுளி, கோபம், ஆசை. நம்ம எத்தனையோ தான தர்மம் பண்ணலாம், எத்தனையோ அருள் செயல்களை பண்ணலாம், ஆன்மீக சார்ந்த சேவைகள் செய்யலாம். ஆனால் புலன்களில் ஆசை இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வேஸ்ட்டு, பிரயோஜனமே கிடையாது. அதுக்கு சம்பந்தமே கிடையாது. என்ன தான் செஞ்சாலும் அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு பக்கம் இந்த பக்கம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இந்த பக்கம் ஆன்மீகமோ இல்லை அரசியலோ இல்லை ஒரு இல்லறமோ துறவரமோ தர்மமோ அறம் சார்ந்து இருந்தோம் அப்படின்னா அது அறமே கிடையாதுன்றாங்க. அதுக்கு சம்பந்தமே கிடையாதுன்றாங்க. அதேமாதிரி கோபம். ஒரு மனிதன் நிதானமாக இல்லை என்றால் என்ன வேணாலும் இந்த உலகத்தில் நம்மளை கோபப்படுத்துறதுக்கு ஒரு நிகழ்வு இல்லை, கோடி நிகழ்வு உண்டு. கோடி நிகழ்வுகளுக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஆன்மீகத்துக்கோ இல்லறத்துக்கோ தர்மம் அறம் ஆகாது. இல்லற தர்மம் கிடையாது, துறவர தர்மம் கிடையாது, ஆன்மீக தர்மம் கிடையாது. அப்போ இந்த 4 இதுக்கும் ரொம்ப முக்கியம் கொடுக்கணும். கோபம்ன்றதே கண்டிப்பாக வரக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, ஆசைகள் புலன்கள் இழுத்ததுக்கெல்லாம் போகக்கூடாது. நாக்கு இந்த மூக்கால் வர ஸ்மெல்லுக்கெல்லாம் போய் நாக்கால் என்ன சொல்கிறது அந்த சுவையில் போய் விழுந்துடக்கூடாது. அப்போ இந்த அழுக்காறு, அதாவது அழுக்காறுன்றது பொறாமை, ஆசைன்றது புலன்கள் மேல் வெளிமுகமாக ஈர்க்கப்படும் ஆசைகள். 3 வெகுளி, கோபம். அடுத்து இன்னாச்சொல், கடுஞ்சொல் பேசுதல். அப்போ இந்த 4 இருந்துட்டு இந்த பக்கம் ஆன்மீகமும் இல்லறமும் இருந்தது, அறம் இருந்தது அப்படின்னா அறத்துக்கும் அதுக்கும் பொருந்தாது. அது அறமே ஆகாது, வீடு பேரும் அடைய முடியாது. அதுதான் சுவாமி கடிந்து இடையராது நடந்தது அறமாவதுன்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன, இடையராது இந்த 4 குணத்தையும் அப்பால் தள்ளி வச்சுட்டு நம்ம பண்ணக்கூடிய அரசியல்கள் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு தான் முக்தி வாய்க்கும். அவங்க தான் ஜீவன் முக்தன், அவங்க தான் இறைவன் இதயத்தில் அமரும் இடம். அப்போ அறத்தினுடைய இயல்பு இதுதான். அதை நான் தானம் பண்ணுறேன், தர்மம் பண்ணுறேன், மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன், அவங்கள மோட்டிவேட் பண்ணுறேன், அவங்களுக்கு உபதேசம் பண்ணுறேன், அவங்களுடைய துன்பத்தில் பங்கிட்டு அவங்க துன்பம் ஏன் துன்பமாக நினச்சி அவங்களையும் இன்சொல்கள்லாம் கூறி அவங்கள தேற்றி அவங்க இருக்கிற நிலமையிலேருந்து மீட்டெடுக்கிறேன். இறை வழிபாடு கொண்டு போகிறேன், நானும் இறை வழிபாடு பண்ணுறேன், ஜபதபங்கள் பண்ணுறேன், தவம் பண்ணுறேன், எல்லாமே பண்ணுறேன். இது அருள் மனம்தான், அருள் இருக்குது. இது மிகப்பெரிய அறம் தான். இன்னும் நல்ல காரியங்கள்லாம் செய்கிறேன், புண்ணியம்னு எதெல்லாம் பண்ணுறனோ அதெல்லாம் பண்ணுறேன், எல்லா ஜீவராசியும் எவ்வுயிரும் தம்முயிர் போலாம் கருதுகிறேன். ஆனால் ஒரு பக்கம் இந்த பொறாமை எனக்கு இருக்குது, பேராசை இருக்குது, ஆசை இருக்குது, கோபம் இருக்குது. ஒரு பக்கம் வார்த்தைகளை கோபப்பட்டு கண்ணாமண்ணு வார்த்தைகளை பிரயோகிக்கிறேன் அப்படின்னா நம்ம அறம் சார்ந்த வாழ்க்கை பயணிக்கலன்னு அர்த்தம், வேஸ்ட்டுன்னு அர்த்தம். அப்போ பக்குவப்பட்டு அடிப்பட்டு உதப்பட்டு நிதானத்துக்கு இந்த அறத்துக்கு அதை அந்த பக்கம் ஓரமாக தள்ளி வச்சுட்டு அது நம்ம குணம் கிடையாது, நம்ம பிறவி குணமும் கிடையாது, இடையிலையும் வந்தது கிடையாது, இனிமேலும் வரப்போகிறது கிடையாது. நம்ம நேச்சர் அறம்.
அறம் சார்ந்த இயல்புன்னு சொல்லி சுவாமி உணர்த்துறாங்க. இது மிக 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 இந்த காலகட்டத்தில் முக்கியமான திருக்குறள். இப்போ சுவாமி உணர்த்தாங்க, எல்லா இடத்துலையும் போட்டி பொறாமல் இருக்க தான்ப்பா செய்யும், கோபப்பட செய்ய தான் செய்வாங்க, ஆசையை அனுபவிக்கிறதா மனுஷன் பொறுத்த ஆசைப்பட தான் செய்வான், ஒன்றை இன்சொல் வன்சொல் எல்லா சொல்லும் சொல்ல தான் செய்வாங்க, நீ எப்படி இருக்கன்றது தான் முக்கியமே தவிர மற்றவங்க எப்படி இருக்காங்கன்றது உனக்கு முக்கியம் அல்ல. அப்போ பொறாமை வீட்லேயும் இருக்கும், அலுவலகத்துலேயும் இருக்கும், ஆன்மீகத்துலேயும் இருக்கும், பொது இடத்துலையும் இருக்கும். பேராசை இருக்க தான் செய்யும். வீட்டில் ஒரு புள்ள அது வேணும்னு கேட்கும், அப்பா அது வேணான்னுவார். இது மனைவி ஆசைப்படுவாங்க, சில பேர் ஆசைப்பட மாட்டாங்க. ஒரு குடும்பத்திலே இருக்கும் இது. ஒருத்தவங்க எதுக்குமே ஆசை இருக்காது. ஒரு சிலருக்கு ஆசை கண்டிப்பாக எனக்கு இது வேணும், அடம் பிடிச்சி வாங்கி ஆகணும்னு நிற்பாங்க. அடுத்து கோபம் சொல்லவே தேவையில்ல. அது பப்ளிக் பிளேஸ்லேயும் இருக்குது, அலுவலகத்துலேயும் இருக்குது, அது உள்ளேயும் இருக்குது, வெளியிலையும் இருக்குது. வெளிப்படுத்தாமல் வேணால் சில பேர் இருக்கலாம், ஆனால் அகமும் புறமும் அந்த கோபதாபங்கள் இருக்கக்கூடாது. இந்த கோபம்ன்றது உணர்ச்சி வயப்பட்ட நிலை. நம்ம சொல்கிறது எல்லாமே உணர்வு நிலை. அறம்ன்றது உணர்வோடு சம்பந்தப்பட்டது. அப்போ இந்த இருள் மனம் நீங்கி அருள் மனம் இருந்தால் மட்டும்தான் ஆன்மீகம் வேலை செய்யும், நம்ம முக்தி அடைய முடியும். இல்லைன்னா வேஸ்ட்டு தான், இந்த பிறவியும் வீணாக போயிடும். அப்போ ஒரு கோபமாக இருக்கட்டும், இன்னா சொல்லுன்றது வார்த்தைகள் வரும், என்ன சொல்லிக்கலாம், நான் வெளியில் தான் இப்படி ஒன்று சண்டை போட்டுட்டேன், அவனை உள்ளே எனக்கு சுத்தம் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஒன்ஸ் அவங்க மனம் புண்படும்படி, யார் மனம் புண்படும்படி நம்ம நடந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு உண்டான விளைவுகள் கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க சுவாமி அப்படின்னா, அறம் சார்ந்த செயல்களில் இன்றைக்கி அறம் அருகி வருது. அறம்னா என்னன்னே தெரியலன்னு சொல்கிறத விட அறம்னு ஒன்று இருக்கான்றதே அவங்களுக்கு தெரியல. எது அறம்னே தெரியல, அறியாமையில் இருக்காங்க. அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இந்த தகவல்கள். இந்த அமைப்பை இந்த மாதிரிலாம் திருவள்ளுவர், பரிமேலழகர் உரை, இந்த திருக்குறள் அமைப்பில் இன்னும் அகஸ்திய பெருமான் வாக்கில் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மக்கள் நம்மளே மாற்றிக்கணும். நம்மளை மற்றவங்கள மாற்றுறதுன்றது அவ்வளோ எளிதில்லை, நம்மளும் மாறுறதுன்றது அவ்வளோ எளிதல்ல. இதுக்கு கடுமையான முயற்சிகள் வேணும். நம்மளே சுய பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியிலையும் நம்ம ஏன் கோவப்பட்டோம், பொறாமைப்படுற மாதிரி இருந்தால் உண்மையை ஒப்புத்துக்கணும். ஏன் இந்த பொறாமை வந்தது, நம்ம ஏன் அவங்க மேலே இந்த அளவுக்கு பொறாமையான தீய எண்ணங்கள் வந்தது, ஏன் ஆசை வந்தது, ஏன் இந்த கடுமையான சொல்லை நம்ம பிரயோகப்படுத்தணும். அப்போ இந்த 4 குணமும் இருந்துக்கிட்டு நம்ம என்ன தான் ஆன்மீகமாக இருந்தாலும், இல்லறமாக இருந்தாலும், அலுவலகமாக இருந்தாலும், என்ன தான தர்மம் பண்ணி அறம் செயல்கள் செஞ்சால் அது பொருத்தப்படாது, பொருத்தமே கிடையாது. ஒரு பக்கம் நம்ம ஈயாவும் இருக்கிறோம், இன்னொரு பக்கம் தேனியாகவும் இருக்கும். அது எப்படி ஒரே பொருள் தேனியாகவும் ஈயாகவும் இருக்க முடியாது. அப்போ தேன் மலருக்குள்ளே இருக்க தேன் எடுக்கிற தேனி மாதிரி தான் இருக்கணுமே தவிர, மலத்தில் உட்கார்ற அது மலத்துலேயும் உட்காரும். குணத்தை சொல்கிறேன், அந்த ஈ மலத்துலேயும் உட்காரும், தேனிலையும் உட்காரும். அப்போ நம்மளுடைய குணங்கள் இந்த 4 குணமும் இருந்ததுன்னா அது பேர் இருள் மனம். இருள் மனத்தோடு நம்ம என்ன யாகங்கள் பண்ணாலும் சரி, கோயில் கட்டி கும்பிட்டாலும் சரி, அன்னதானம் 1 கோடி பேருக்கு பண்ணாலும் சரி, 1 கோடி கோயில்கள் தல யாத்திரை சென்றாலும் அதனால் பொருந்தாது, வீடு பேறு வாய்க்கவே வாய்க்காது. இது சுவாமி உணர்த்துறது. இதில் நம்ம கண்டிப்பாக ஏன் இந்த அரண் வலியுறுத்தலை இந்த திருக்குறளுக்கு முக்கியம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் மக்கள் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருக்காங்க. அதுக்காக சுவாமி உணர்த்தி தான் இதை இந்த பேச்சே வருது. அதனால் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்த திருக்குறள் அன்றறிவாம் என்னா அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. இப்போ பரிமேலழகர் என்ன உணர்த்துறாங்க அப்படின்னா, அன்றும் அறிவாம் எண்ணாது அறம் செய்க. ஒருத்தவங்களுக்கு நம்ம அறம்ன்றதெல்லாம் என்னெல்லாம் பார்த்தோம். அறம் சார்ந்த செயல்களை செய்யும்போது அந்த அறம் தான் நம்ம கூட வரும்.
இந்த உடம்பு, உயிர், ஆன்மா, மனம், உடம்போடு சேர்ந்த இந்த அமைப்பு கடைக்காலம் வரைக்கும் அறத்தை யார் ஒருத்தவங்க, அதுதான் என்னுடைய மெய்யான அறிவு. இப்பொழுதிலிருந்து இது பொழுதிலிருந்து அதாவது என்னது, சாவக்குள்ளே சங்கரானா கதைக்காக, இப்பையிலிருந்து அப்போதைக்கு இப்போதைய சொல்லி வைத்தான்ற மாதிரி இந்த க்ஷணத்திலிருந்து அறத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்மளாம் முயற்சி எடுத்து, இது பொழுது ஒன்றே செய் நன்றே செய் இன்றே செய்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒவ்வொருக்கு உபதேசம் கிடையாது. நம்ம அதை தெளிவாக பிசிறு தட்டாமல் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கரை சேர முடியும், இன்பமான வாழ்க்கையை தூக்க முடியும். இல்லைன்னா அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ தள்ளி போடக்கூடாது, அறம் சார்ந்த செயல்களை தள்ளி போடக்கூடாது. இது பொழுது அதான் சொல்கிறாங்க சுவாமி, இந்த க்ஷணத்திலிருந்து இந்த மூமெண்ட்டிலிருந்து நான் இந்த 4 குணங்களையும் விட்டுருவேன். கோபம், பொறாமை போட்டி, ஆசைகள், இன்சொல்கள், அதாவது கடுமையான சொற்களை பேச மாட்டேன்னு ஒரு சங்கல்பம் பண்ணிவிட்டு, இந்த க்ஷணம் முதல் நான் நேற்று எப்படி இருந்தேன்னு தெரியாது, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னு தெரியாது, கடந்த வருடங்களாக எப்படி இருந்தேன்னு தெரியாது, இந்த க்ஷணத்திலேருந்து நான் அறத்தை ஃபாலோ பண்ணுவேன், தான தர்மம் பண்ணுவேன், உண்மையை தான் பேசுவேன், யாருக்கும் எண்ணத்தால் சொல்லால் செயலால் தீங்கிழைக்க மாட்டேன், இறை வழிபாடு பண்ணுவேன், கடவுளை தொழுவேன் அப்படின்னு சொல்லி இந்த கடந்த சில தினங்களாக பார்த்த இந்த அறம் சார்ந்த திருக்குறளை ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக மழை பெய்யும். கண்டிப்பாக மனிதன் மேம்பட்ட மனிதனாக மாறி அவனுக்கு கடைக்காலத்தில் இதுதான் வரும், வேறு எதுவும் வராது. எத்தனை தடவை சுவாமி உணர்த்தினாலும் மக்கள் மாறுவதற்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவை. என்ன அப்படின்னா, இது போய் மக்களை சென்றடைய வேண்டும். இதை முதல்ல கேட்குறதுக்கே மிகப்பெரிய புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் கேட்க முடியும், பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் அதை செயல்படுத்த முடியும். அப்போ எல்லாருக்கும் இது கிடையாது. என்ன அப்படின்னா, ஒரு யுகத்துலேயும் பர்சன்டேஜ் ஆஃப் மக்களுடைய தன்மை மாறும். இப்போ கலிகாலத்தில் 100 பேர் இருந்தாங்கன்னா 10 பேர் தான் நல்லவங்க இருப்பாங்க, தர்மத்தில் வாழறவங்க இருப்பாங்க. இப்போ ஒரு பைக்கில் ஒரு சில இதெல்லாம் என்ன கேட்குறதுக்கு, எவன்டா இந்த ஊரில் நல்லவன் இருக்கான், நல்லதை சொன்னான், நீ முதல்ல நல்லவனா அப்படின்னும்போது அந்த நல்லதில் ஃபாலோ பண்ணி ஒரு வெளிச்சமான தன்மையில் இருக்கிற ஒருத்தவன் சொல்கிறது தான் உள்ளுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகி அது செயல்படுத்த வைக்க முடியும். நான் எல்லா இந்த 4 குணங்களையும் வச்சுக்கிட்டு நான் ஆன்மீகத்தில் இருந்தாலும் உலகத்தில் இருந்தாலும் அறம் சார்ந்த வாழ்க்கையில் இருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் இது வேடம் அப்படி சொல்லி சுவாமி உணர்த்துறாங்க. இது வேஷம் கிடையாது, வேஷம் போட்டுன்னு இருக்க முடியாது. அப்போ இந்த க்ஷணத்திலிருந்து நம்ம நம்மளை மாற்றிக்கிட்டு அறம் சார்ந்த செயல்களை செய்யும்போது அதுக்கு உண்டான பயன் இப்போ கிடையாது, கடைக்காலத்தில் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி சுவாமி உணர்த்துறாங்க. அதுதான் நம்ம கூட வரும். பாவ புண்ணிய கணக்கில் நம்ம கூட எது வரும் அப்படின்னா அறம் சார்ந்த அமைப்பு மட்டும்தான் வரும்னு சொல்லி சுவாமி உணர்த்துறாங்க. அப்போ இந்த உடம்பு அழிஞ்சிட்டாலும் உயிர் அழிஞ்சிட்டாலும் இந்த ஆன்மாவுக்குன்னு உண்டான அறம் தான் பேசப்படும். அந்த அறம் தான் வீடு பெற்றை கொடுக்கும், மீதியெல்லாம் நிலையற்றதுன்னு சொல்லி சுவாமி உணர்த்துறாங்க. ஸோ அடுத்த திருக்குறள் என்ன அப்படின்னா, அதுதான் துணை. அதாவது கடைசி இந்த இப்போ லாஸ்ட்டு திருக்குறளை பார்த்ததில் அதுதான் நமக்கு துணையாக வரப்போகுது, மீதி எதுவும் வராது. நம்ம போகும்போதுன்றது இந்த உடம்பை கொண்டு போய் ஒன்று எரிப்பாங்க, இல்லை புதைப்பாங்க, இது 2 விதத்தில் பண்ணுவாங்க. அப்போ இந்த உடம்பு போயிடுச்சுனாலும் நம்ம கூட இந்த ஆன்மா கூட துணையாக வருவது எது? இந்த வீடு பெற்றுக்கு உதவுவது, துணையாக இருப்பது அறம் மட்டுமே. இதுதான் துணை, வேறு எதுவும் வராது. நம்ம இறந்த ஒன்று ரொம்ப ரேரு. இந்த ரொம்ப வயதானவர்கள்லாம் ரொம்ப அந்யோன்யமாக இருந்துட்டு அந்த தாத்தா இறந்துட்டார்னா பாட்டியும் அன்னைக்கேவோ இல்லை ஒரு சில தினங்கள்லேயோ அவங்க உடனே இறந்துருவாங்க. அந்த மாதிரிலாம் இப்போ கலிகாலத்தில் கிடையாது. ஒருத்தவங்க எவ்வளோ தான் பெரிய காதலியாக இருந்தாலும் சரி, இல்லை அம்மா பையனாக இருந்தாலும் சரி, இல்லை என்ன தான் ஒரு பாசத்தில் உயிரை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தாலும், நண்பனாக இருந்தாலும் சரி, நண்பியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரி, அந்த மரணம் வந்துருச்சு அவங்க இதாகிட்டாங்கன்னா இவங்களும் கூடையெல்லாம் யாரும் சாக மாட்டாங்க. அதெல்லாம் அந்த காலம். அந்த மாதிரி கூட யாரும் வரமாட்டாங்க, ஒரு கூட அப்பா அம்மா வரமாட்டாங்க போகும்போது.
குழந்தைங்களா இருந்தால் குழந்தைங்கள வராது, நம்ம உறவினர்கள் வர மாட்டாங்க, நண்பர்கள் வர மாட்டாங்க, யாருமே நம்ம கூட வர மாட்டாங்க. நம்ம செஞ்ச பாவ புண்ணியம் மட்டும்தான் வரும். இல்லை 10 வீடுனா 10 வீடையும் நம்ம பக்கத்தில் கட்டிட மாட்டாங்க, மணி மண்டபம் கட்ட மாட்டாங்க. அப்போ நமக்கு என்னவோ அதுதான் கூட வரும். அப்போ நமக்கு உண்டான சொத்துன்றது புண்ணியம் தான் மிகப்பெரிய சொத்து. ஒரு 100 ஏக்கர் இருக்கட்டும், 10 பஸ்ஸு ஓடட்டும், 5-6 ஃபேக்ட்ரி இருக்கட்டும், மிகப்பெரிய பதவியாக இருக்கட்டும், இந்த உடம்பை விட்டு உயிர் போகும்போது பாடின்னு தான் சொல்லுவாங்க. பாடி எப்போ தூக்க போகிறோம் அப்படின்ட்டு. இது ஏன் அப்படின்னா மரண பயத்தை உண்டு பண்ணுறதுக்கோ பயமுறுத்துறதுக்காக சொல்லக்கூடிய வாழ்க்கை இல்லை. இது யதார்த்தமான அப்பட்டமான சத்தியம், உண்மை. அப்போ அறம் மட்டுமே துணை அப்படி சொல்லி அந்த திருக்குறளில் உணர்த்துறாங்க. அதை தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுறது. அரண் வலியுறுத்தல் இல்லை. ஏன் அறம் வலியுறுத்துதல்னு சொல்லாமல் அரண்னு வலியுறுத்துகிறாங்க அப்படின்னா அதனுடைய ஆக்கத்தை தெரிவிக்கிறதுக்காக தான் அரண்னு சொல்கிறாங்க. அரண்ன்றது நமக்கு மிகப்பெரிய பொக்கிஷம். அடுத்த திருக்குறள் என்ன அப்படின்னா, அறத்தா அரிது என வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. இப்போ நம்ம கூட எது வரும்னு தெரிஞ்சு போச்சு, எதுவும் வராது, எதுவும் காப்பாற்றாது, நம்ம கூட அறம் மட்டும்தான் துணையாக வரும்னு தெரிஞ்சு போச்சுன்னா இந்த க்ஷணத்தில் அறத்தை ஃபாலோ பண்ணுவோம். அப்போ அந்த அறத்தை செய்யும்போது அவர்கள் உண்மையிலே அவங்களுக்கு பேரும் புகழும் அவங்கள அறியாமலோ அவங்கள தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்காமல் அவங்க விளம்பரம் இல்லாமல் தன்னைத்தானே அறம் சார்ந்த செயல்கள் செய்யும்போது இந்த உலகம் நம்மளை சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கும். எங்கே போகிறான், என்ன பண்ணுறான், யார் என்ன அப்படின்னு மக்கள் நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ அறம் சார்ந்த செயல் செய்யும்போது கண்டிப்பாக நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை, நம்மளை மக்களுக்கு தெரிய வரும்ன்றது என்ன அப்படின்னா அவங்களுடைய தன்மை உலகிற்கு வெளிப்படும். இருந்தால் அவனை போல் இருக்கணும்ப்பா அப்படின்னு 4 பேர் பேசுவான். முன்னுதாரணமாக வருவேன். ஏன் அப்படின்னா உனக்கு ஓமை கிடையாது, தனக்கு ஓமை இல்லாதான்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா ஒரு திருக்குறளில். உன்னை யாரு கூடயும் கம்பேரும் பண்ண முடியாது, ஜட்ஜும் பண்ண முடியாது. அப்போ நீ முன்னுதாரணமாக ஆயிடுவ. உன்னுடைய தானாகவே பேரும் புகழும் வரும். பேரும் புகழுக்காக நீ பண்ணலை, ஆனால் இந்த ஒரு நற்பெயர் வரும். அவன் அறம் செய்வதனால் அவன் பயன் என்ன அப்படின்னா அவன் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய கேடயம், ஒரு இது மாதிரி அவனுக்கு, ஒரு பொக்கிஷம் மாதிரி, ஒரு விருது மாதிரி அவனுக்கு. ஒரு விருதை வாங்குறவன் அதனுடைய தன்மை அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு நற்காரியம் செய்யும்போது அதுக்கு பலன் பொருட்டு விருதுகள் வழங்கும்போது அந்த விருதை வாங்குறவனுக்கு தான் தெரியும், அதை பார்க்குறவங்களுக்கும் தெரியும். அப்போ இந்த அறத்துக்குன்னு ஒரு மேம்பட்ட நிலை உண்டுன்னு சொல்லி சுவாமி உணர்த்துறாங்க. ஆனால் இந்த விருதை வாங்காதவங்க ஏங்குறாங்க இல்லையா, ஐயோ இவன் இப்போ எவ்வளோ பெரிய மாமனிதனாக இருந்தால், புனிதனாக இருந்தால், அறம் சார்ந்த செயல்கள் இருந்தால் இந்த மாதிரி ஒரு நல்ல அந்த ஒரு அருமையான ஒரு பெயர், ஒரு நற்பெயர், அந்த பேரும் புகழும் வரும்போது அதை இப்போ கீழே இருக்கிறவங்க அதை ஒரு ஏக்கம் இருக்க தான் செய்யும். அப்போ இந்த அறத்து ஆறு இது என வேண்டாம், அறத்தின் பயன் இதுவென்று சொல்ல முடியாது, இதனுடைய பயன் எதுன்னு நம்ம சொல்ல முடியாது அறத்தினுடைய பயன். ஆனால் அந்த அறம் செய்யாதவர்கள் இயங்குவாங்க. அதான் ஆகம வளைவையான் உணர்த்தல் வேண்டா, அதை உணர்த்த முடியாது. அதே டைம் இந்த அறத்தை செய்யாதவங்களுடைய நிலைமையும் சுவாமி உணர்த்துறாங்க. அறத்தை செய்யாதவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா இன்பத்தையும் துன்பத்தையும் உழன்று சேற்றில் இருக்கிற மாதிரி. அவங்களால அந்த பக்கமும் போக முடியாது, இந்த பக்கமும் முடியாது, மதில் மேல் போன மாதிரி மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடி மாதிரி சிக்கி சின்னாபின்னமாகி எதுக்கு பிறந்தோம் எதுக்கு வாழ்ந்தோம் அப்படின்னு தெரியாமலே மண்ணோட மண்ணாக மக்கி போகிறவங்க கோடானு கோடி பேர். இதுதான் சத்தியம். அப்போ இந்த திருக்குறளினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா இந்த அறம் செய்கிறதுனால ஏற்படக்கூடிய ஆகமம், அதனால் ஏற்படக்கூடிய பயன் இவ்வளோதானு தூக்கி சொல்ல முடியாது.
அது அவ்வளோ பெரிய பயன்பா அப்படி சொல்லி சுவாமி உணர்த்துறாங்க. அதை செய்யாதவங்க இன்பத்துலேயும் துன்பத்துலேயும் மாறி மாறி உழன்று சேத்துல தத்தளிக்கிற ஒரு தன்மையில் இருந்து மாண்டு போவார்கள். எதுக்கு பிறந்தோம் எதுக்கு வாழ்ந்தோன்னு தெரியாமலேயே அவங்க அறியாமையில் முங்கி மாயையில் முங்கி அவங்க 10ஓட 1 11 அடையாளம் இல்லாமல் இருந்தாலும் சரி அவங்களோட இது வெளிப்படுத்த முடியாது. அவ்வளோதான் லைஃப். ஸோ இந்த மாதிரி சுவாமி உணர்த்துறாங்க. அடுத்து என்ன அப்படின்னா, வீழ்நாள் படா அமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். இது ஒரு அருமையான திருக்குறள். பரிமேலழகர் உரையில் என்ன உணர்த்துறாங்கன்னா, வீழ்நாள் படாமை நன்று ஆற்றின் செய்யாது கழியும் நாள் உளவாகாமல் ஒருவன் அறத்தை செய்யுமாயின் அஃதொருவன் வாழ்நாள் வழி அடைக்கும் கல். இப்போ இந்த அறம் சார்ந்த இதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். பொய் பேசக்கூடாது, இறைவனை தொழணும், கற்றாருக்கு கற்றதுனால் ஆய பயனின் கொள், அந்த திருக்குறள், இன்னும் நிறைய நம்ம அறம்னா என்னன்னு பார்த்துக்கிட்டே வரோம். வான் சிறப்புலேருந்து பார்த்துட்டு வரோம். அப்போ மனிதனுக்கு அறம்னா என்னன்னு ஓரளவுக்கு புலப்படுது. அந்த அறத்தை வலியுறுத்தி சொல்லும்போது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணுன்றதை இந்த திருக்குறளில் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, வலியுறுத்துகிறாங்க. படின்னு சொல்கிறது வேறு, படித்தே ஆகணும்னு சொல்கிறது வேறு. கடைபிடின்றது சொல்கிறது வேறு, கடைபிடித்தே ஆக வேண்டும் சொல்கிறது வேறு. இதுதான் பயணம், இதுதான் பாதை அப்படின்னு அந்த பாதையில் நிற்கணும். சத்தியத்திலும் தர்மத்திலும் இதுதான் ஊரில் உலகமே எதிர்க்கட்டும், இதுதான் என் வழி, இப்படி தான் இருப்பு. அது பேர் தான் அகராதி. அகராதின்றது நல்லதுக்கும் சொல்லலாம், கெட்டதுக்கும் சொல்லலாம். இவன் இப்படி தான்ப்பா, அவன் மாறலாம் மாட்டான்ப்பா, அவனை மாற்ற முடியாதுன்றது தர்மத்திலையும் சத்தியத்திலையும் ஒருத்தவன் ஆன்மீகத்திலையும் போகிறவனை எந்த சக்தியாகவும் மாற்ற முடியாது. அப்போ வீழ்நாள் படாமை நன்று ஆற்றின், இந்த திருக்குறளில் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு இது என்ன அப்படின்னா, மனம் தளராத பக்தி எப்படி முக்கியமோ, ஒரு மனிதன் கோயில், இறை வழிபாடு, அன்னதானம் அதிகமாக பண்ணிக்கிட்டே இருக்கான். உச்சகட்டமாக சுவாமி சோதனை வைக்கிறாங்க, மனம் தளர்ந்துடும். அப்பா சாமி போதும்டா, சாமி கும்பிட்ட வரைக்கும் போதும், என்னத்தை சாமி கொடுத்துட்டாருன்ட்டு மனம் தளர்ந்துடும். எத்தனை கிரிவலம் போகிறது, எவ்வளோதான் விளக்கேற்றுறது, எத்தனை கோயிலாக போகிறது அப்படின்னு மனம் தளர்ந்துடும். எத்தனை யாகங்கள் பண்ணுறது. அப்போ இந்த மனம் தளருதான்னு பார்க்கறது தான் சுவாமி உணர்த்துகிற அந்த பக்தி இருக்கா, பக்தி கடை வரைக்கும் இருக்கா, கடைக்காலம் வரைக்கும் இருக்கா. மனம் தளராத பக்தி எவ்வாறு முக்கியமோ அதே போன்று மனம் தளராத அறமும் முக்கியம். அந்த அறம் எப்படி இருக்க வேண்டும்? இன்றைக்கி அறம் சார்ந்தப்பட்ட செயல், ஆக்கப்பூர்வமான அறம் சார்ந்த செயல் செய்யலைன்னா இன்றைக்கி ஒரு நாள் வேஸ்ட்டு. இன்றைக்கி பூஜை பண்ணலையா, கிரியா பண்ணலையா, இறை வழிபாடு பண்ணலையா, கோயிலுக்கு போகலையா, ஒரு தூப தீபம் காமிச்சு நெய்வேத்தியம் பண்ணலையா சுவாமிக்கு, ஒரு பாராயணம் பண்ணலையா, இறை வழிபாடு பண்ணலையா, தானம் பண்ணலையா, தர்மம் பண்ணலையா, ஒரு 4 பேருக்கு ஒரு நல்லுரையாக, ஒரு ஆறுதலாக, ஒரு அரவணைப்பான வார்த்தைகளை உபயோகிக்கலையா, ஏதோ ஒரு உதவி. அப்போ இது எதுவுமே பண்ணலை அப்படின்னா அன்றைக்கி ஒரு நாளே வேஸ்ட்டு, பயன் கிடையாது. அது வீணாக போன நாள்னு சொல்கிறாங்க, வீழ் நாள். அப்போ ஒரு நாள் தவறாமல், க்ஷணம் தவறாமல், அந்த 24/7 அந்த காலத்திலேயே ஊறி 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 அறமும் காலமும் பிரிக்க முடியாத மாதிரி எப்பயுமே இருக்கணும். ஏதோ முன்னாடி செஞ்சேன், இப்போ நான் செய்யலை, நாளைக்கு செய்வேன், இப்போ செய்ய மாட்டேன், அந்த மாதிரி இருந்ததுன்னா அது பேர் அறம் கிடையாது. எப்போ என்ன சுட்டு போட்டாலும் சரி, தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும்னு சொல்லுவாங்கள்ல படிக்கும்போது. அப்போ இந்த இதெல்லாம் அறிவுரைன்றது வேறு, சான்றோர் சிந்தனைன்றது வேறு. வாழ்ந்து காட்டியவர்கள், மகாத்மாக்கள், ஞானிகள், சித்தர்கள் இதெல்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க. 63 நாயன்மார்கள் எடுத்தோம் அப்படின்னா, ஒரு நாயன்மார்கள் என்ன சொல்கிறது, அதை நிறைய உள்ளே போய் பெரிய புராணத்தை படித்தா தான் நமக்கு தெரியும். விருண்மீண்ட நாயனார், சுந்தரமூர்த்தி நாயனார், அதிபத்த நாயனார். அப்போ எல்லாருமே அந்த அறத்தில் இருந்தவங்க மட்டும்தான் 63 நாயன்மார்களாக இருப்பாங்க.
அது வந்து சத்தியம். 12 ஆழ்வார்கள் எடுத்தாலும் சரி, 4000 திவ்ய பிரபந்தமாக இருந்தாலும், திருவாசகமாக இருந்தாலும், இந்த திருமுறைகள் அத்தனை என்ன ஞான நூல்கள் யார் ஞானத்தை நோக்கியும் ஆன்மீகத்தில் உண்மையாகவும் சத்தியத்துலேயும் தர்மத்துலேயும் வாழறவங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தா அவங்க அறத்தை மழுவி வழுவி வந்திருக்கவே மாட்டாங்க. அறத்திலேயே நின்று இருப்பாங்க 24/7. அந்த காலத்தையும் அவங்களுடைய அறத்தையும் பிரிக்கவே முடியாது. அப்போ நான் நேற்று தான தர்மம் பண்ணேன், நேற்று இறை வழிபாடு பண்ணேன், இன்றைக்கி பண்ணலை அப்படின்னா அது வந்து அறம் சார்ந்த ஆன்மீகமும் கிடையாது, அறம் சார்ந்த இல்லறமும் கிடையாது, அறமே சொல்ல முடியாது. அறம்ன்றது எப்பயுமே இருக்கிறது, யுகமாக இருக்கிறது, நாளைக்கும் இருக்கும், நேற்றும் இருக்கும், இன்றைக்கும் இருக்கும். அறம் சார்ந்த பாதைக்கு வாங்கன்னு தான் கூப்பிடுறாங்களே தவிர அறத்தை பண்ணணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர அறத்தை அழிக்க முடியாது. அறம் வந்து வெட்ட துளிர்க்கும். அப்போ ஒரு நாள் இன்றைக்கி பண்ண முடியல அப்படின்னா அந்த அறம் வந்து வீழ்நாள் வேஸ்ட்டாக போச்சு, இன்றைக்கி நாள் வந்து வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஐவகை குற்றத்தான் வரும் இருவகை வினையும் உள்ளது துணையும் உயிர் யாக்கையோடும் கூடி நின்று அவ்வினைகளது இருவகை பயனையும் நுகருமாகலான் அந்நாள் முழுதும் வாழ்நாள் எனப்பட்டது. இன்றைக்கி பாவ புண்ணிய கணக்குப்படி நான் பாவம் பண்ணலை, புண்ணியம் பண்ணியிருக்கேன், புண்ணியம் பண்ணால் ப்ளஸ்ஸு, பாவம் பண்ணால் மைனஸு, அந்த இருவகை பயனையும் தூக்கி ஆராய்ந்து அதை நல்லது பாவம் எது புண்ணியம் எதுன்னு பார்த்து புண்ணியத்தை பண்ணனா அன்றைக்கி வாழ்நாள் வந்து அதுதான் வாழ்ந்த நாள், மீதி நாள் வந்து இறந்த நாள்னு அர்த்தம். அன்றைக்கி நீ இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான், ஒன்றால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ அது குடும்பமாக இருந்தாலும் அலுவலகமாக இருந்தாலும் நம்ம அந்த அறம் சார்ந்த தர்மத்தை வழுவாமல் வாழ்ந்தோம் அப்படின்னா அதுதான் வாழ்நாள். மற்ற நாள் வந்து அது வந்து வாழ்ந்த நாளாக ஆகாது. அப்போ இந்த ஒரு 5 வகை குற்றங்கள் சொல்கிறாங்க, அந்த குற்றங்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடாதுன்றாங்க. அது பேர் பஞ்சக்லேசன்னு சொல்லுவாங்க. அவிச்சை, அகங்காரம், அவா, விழைவு, வெறுப்பு. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறது விழைவு, வெறுப்பு கோபம், ஆசை, அகங்காரம் ஈகோ, அவிச்சை. அப்போ இந்த 5 தான், அதாவது அவிச்சைன்றது என்ன அப்படின்னா ஒரு பன்சொல், ஒரு அசைவம் மாதிரி வச்சுக்கலாம். அப்போ இந்த ஐவகை குற்றங்களால் வரக்கூடிய வினை வந்து தூக்கி ஆராய்ஞ்சு பார்க்கணும், அது பாவமா புண்ணியமா. அப்போ சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு பக்குவ நிலை வர வரைக்கும். அப்போ இதுதான் பஞ்ச கிளேசன்னு சொல்லுவாங்க. இந்த நல்வினை தீவினையை பயனை வந்து பார்த்துட்டு இதனால் நமக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா, அப்போ இதை பண்ணால் அறம், இதை பண்ணால் அறம் கிடையாது நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா அதுதான் அறம் வந்து வீடு பயக்கும். அதுதான் வீடு பேருக்கு முக்கியம். வீடு பேருன்றது என்னது, நம்ம பாவம் பண்ணதுனால தானே வந்து 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 பிறக்கிறோம், புண்ணியம் பண்ணாலும் வந்து வந்து அனுபவிக்கிறதுக்காக பிறக்கிறோம் நல்லது தீமைகளை. இந்த பாவ புண்ணிய கணக்கு பேலன்ஸ் ஆகிடுச்சு, 0 ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம பிறக்கவும் மாட்டோம், இறக்கவும் மாட்டோம். அதுதான் வீடு பேர். அப்போ இன்றைக்கி நல்லது செஞ்சாலும் கெட்டது பண்ணாலும்னு இல்லை, கெட்டது பண்ணக்கூடாது. ஏன்னா பாவத்தை கழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். பாவம் முதல்ல கழிஞ்சதுக்கப்புறம் தான் புண்ணியத்தை சேர்க்க முடியும். கர்மாவே நான் இன்னும் வச்சுக்கிட்டு நான் எங்கே போய் என்ன பண்ணுறது. அப்போ இந்த ஐவகை குற்றங்களால் ஏற்படக்கூடிய ப்ளஸ்ஸு மைனஸ் ஆராய்ஞ்சு அதை வந்து சோதனை பண்ணி அதை நல்லது கெட்டதை ஆராய்ஞ்சு நல்லதை மட்டும் பண்ணணும், புண்ணிய செயல்கள் மட்டும் செய்யணும்னு மனிதன் உணர்ந்து பயணிக்கணும். அதுதான் அறம் சார்ந்த வாழ்க்கை, அதுதான் வாழ்நாள், நீ வாழுகின்ற நாள். மீதி நாள்லாம் வந்து பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லி சுவாமி உணர்த்துறாங்க. அப்போ அடுத்த திருக்குறள் என்ன, அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை. ஒருத்தன் இந்த அறத்தை தர்மத்தையும் அறநெறியையும் ஃபாலோ பண்ணி வாழற வாழ்க்கை தான் இன்பமான வாழ்க்கை. மீதியெல்லாம் இன்பத்துலேயும் துன்பத்துலேயும் உழன்று வாழக்கூடிய சிற்றின்ப வாழ்க்கை. இன்றைக்கி எவ்வளோ பார்க்குறோம் நம்ம அறம் சார்ந்த வாழ்க்கை வாழறவங்க வந்து ரொம்ப ரேர், ரொம்ப குறைஞ்சிருச்சு. அது பேருந்தில் பயணம் செய்யும்போதும் பார்க்கலாம், இதுக்கு போயா சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு தோணும். குடும்பத்தில் பார்க்குறோம், இதுக்கெல்லாமா சண்டை போட்டுக்குவாங்க அப்படின்ட்டு. அப்போ சண்டை சச்சரவு இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா அவங்க அறியாமையில் இருக்காங்க.
எடுத்து வழிகாட்டி சொல்லி அதை ஃபாலோ பண்ணி பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா வாசகம் போட்டாங்கள்ல, என்னை கேட்க எவன்டா இருக்கான் அந்த ஊரில், எவன் நல்லவன் இருக்கான் அப்படின்ட்டு. அப்போ இந்த நல்லவன்ற ஒருத்தன் இருந்தால் தான் நீ யோக்கியமானு கேட்டுருவான். அப்பா பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பிள்ளை கேட்குறான், நீ ஓக்கியமா, நீ முதல்ல எப்படி இருந்த. ஒரு ஆசிரியர் கேட்குறான்னா ஆசிரியரை கேட்குறான். அப்போ நம்ம கரெக்டாக இருந்தால் மட்டும்தான், சரியாக இருந்தால் மட்டும்தான், நான் பொய் பேசாதவனா, நான் திருடுத்தன்மை இல்லாமல் இருந்தால் மட்டும்தான், நான் கோபப்படாமல் இருந்தால், நான் இந்த அந்த ஐவகை குணங்களும் இல்லாதவனாக இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். ஐவகை குணங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு. இப்போ நான் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு சொல்லும்போது என்ன, அது ஃபாலோ பண்ண முடியாது. அது அறம் சார்ந்த இயல்புக்கு ஒவ்வாத தன்மையை கொண்டு வந்துடும். அப்போ இந்த இல்லறத்தோடு அறம் சார்ந்த வருவதே இன்பம், இந்த இல்லறத்தோடு பொருந்தி வருவது இன்பமாவது என்னென்னா, இல்லறத்துலேயும் சொல்கிறாங்க, துறவரத்துலேயும் சுவாமி உணர்த்துறது என்ன அப்படின்னா, அறம் சார்ந்த வாழ்க்கை தான் இன்பத்தை கொடுக்கும், பேரின்ப வாழ்க்கையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி பொருந்தாத வாழ்க்கை என்ன அப்படின்னா, அது துன்பத்தில் தான் போய் முடியும். அறம் சார்ந்த வாழ்க்கை தான் இன்பத்தையும் புகழையும் கொடுக்கும். அப்போ அதுதான் புகழை கொடுக்கும், பேரின்ப வாழ்க்கையை கொடுக்குமே தவிர மீதி கொடுக்காது அப்படி சொல்லி சுவாமி உணர்த்துறாங்க. அப்போ இன்பம்ன்றது என்ன அப்படின்னா, காம நுகர்ச்சி, காமத்து பாலின் முதற்கட் சொல்லுதலும், இன்பம் புறம் எனவே துன்பமாயிற்று. அப்போ காம நுகர்ச்சின்றது சுவாமி சொல்கிற காமத்து பாலில் வரக்கூடிய காமம், அந்த இன்பம் அது கிடையாது, அது புற இன்பம். இன்பம் சொல்கிறது அகமகிழ்வு, அகமகிழ்ச்சி, அந்த பேரின்பத்தை சொல்கிறாங்க சுவாமி. அப்போ துன்பம்ன்றது பாவத்தால் வர்றது, பிறனில் விளைவுன்றது என்ன அப்படின்னா, பிறர் பொருட்டு ஆசைப்படுதல், பிறருடைய பொருள்களை வஞ்சித்தல், பிற பொருள்களை அபகரிக்க எண்ணுதல், அபகரித்தல் முதலாயின அக்கணத்துள் இன்பமாய் தோன்றுமாயினும். இன்பமாக தோணும், ஆனால் அது இன்பம் கிடையாது, அது துன்பத்தில் தான் போய் முடியும், கடுமையான துன்பத்தில் போய் முடியும். அப்போ அறத்தோடு வராதன புகழமில எனவே வருவது புகழுடைத்தென்பது பெற்றாம். இப்போ அறம் செய்கிறது இம்மையிலேயே பேரின்ப வாழ்க்கை, அது அடுத்த ஜென்மனே ஒன்று கிடையாது. இப்போயே ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கை, வீடு பேரு உள்ள வாழ்க்கையை வாழ்ந்துட்டு உடம்பை சட்டை மாதிரி போட்டுட்டு போகிற ஒரு ஒளி சார்ந்த வாழ்க்கை, அறம் சார்ந்த வாழ்க்கை. இதுதான் வெளிச்சம், இதுதான் உண்மையான என்லைட்மெண்ட். ஸோ நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் ஒரு நிகழ்வாக சொல்லலாம், கதை மாதிரி சொல்லலாம். அது கேட்குறது சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் ஒரு உண்மையான ஒரு தத்துவார்த்தம் என்ன அப்படின்னா, இந்த வாக்கு கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆளுக்காவது உள்ளே புகுந்து வேலை பார்க்கும். அதுதான் சத்தியம், அதுதான் தர்மம். இதை சொல்கிறவன் வேறு ஒரு ரூபத்துலேயும் வேறு ஒரு பாவத்துலேயும் இதுக்கு சம்பந்தப்படாமல் இருந்து சொன்னால் அது பலிதமாகாது, அதை ஃபாலோ பண்ணவும் முடியாது. அப்போ எவன் ஒருவன் அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவனுடைய வாழ்க்கையை தான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். அவங்களே அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழாமல் அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழுனா எவனாவது நிற்பானா? திருவள்ளுவர் வாழ்ந்தார், வாசுகி அம்மையோட இல்லறத்துலேயும் தர்மத்துலேயும் நின்னார். அதான் வாசுகி அம்மா கொங்கணர் சித்தரை என்ன கேட்டாங்க, கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவான்னு கேட்டாங்க. அவங்க இல்லற தர்மத்தை மீறலை. அப்போ நம்ம நாட்டில் ஞானியர்களும் சித்தர்களும் அந்த அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சிட்டு போன புண்ணிய பூமி. நம்ம போய் வேறு யாரையாவது கேட்க முடியும், வேறு நாட்டில் போய் கேட்க முடியுமா? அந்தந்த நாட்டிலையும் இருப்பாங்க. புத்தர் இருந்தார், அதே மாதிரி அந்த வேறு வேறு நாட்டில் இருந்தாலும் அது அவங்கவுங்களுக்கு தான் நமக்கு தெரியும், நமக்கு தெரிஞ்சவங்கள தான் நம்ம சொல்ல முடியும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாரதாம்மா இருந்தாங்க, விவேகானந்தர் இருந்தார், ராமபிரான் சீதா பிராட்டி ஆஞ்சநேயர் இருந்தாங்க, கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் அந்த பஞ்சபாண்டவர்களோடு சேர்ந்து அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போனாங்க. யார் வாழ்ந்து காமிக்கலை நம்ம புண்ணிய பூமியில்? இது ஒப்புக்கு உபதேசம் கிடையாது, இந்த கதை கிடையாது. இந்த காதில் வாங்கி அந்த காதில் கேட்டு 4 பேர்கிட்ட பிரபகண்டா பண்ணுறதுக்கான உண்டான சாராம்சமற்ற
கதை கிடையாது, கட்டுக்கதை கிடையாது. அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழணும்னு காமிச்சு எழுதிட்டு போயிருக்காங்க. அதுதான் நூலினுடைய துணிவு. நேற்று ஒரு திருக்குறள் பார்த்தோம். அறம் செய்கிறதுக்கே ஒரு துணிவு வேணும், அதை எழுதி ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு மிகப்பெரிய துணிவு வேணும். இன்றைக்கி வள்ளலாருடைய திருவருட்பாவை ஒன்றுமே இல்லை. இன்றைய காலகட்டத்தில் சூழலில் எத்தனையோ பேர் மது சம்பந்தப்பட்ட விஷ சாராயம், கள்ளச்சாராயம் அந்த மாதிரி துன்பத்தில் மாட்டிண்டு உழண்டுட்டு இருக்காங்க. வள்ளலார் பால் கூட குடிக்காமல் வாழ்ந்து காமிச்சிட்டு போனார். இப்போ வள்ளலாரை நம்ம ஒரு 4 பேர் கூட ஃபாலோ பண்ண முடியலையா? அப்போ அவங்க எந்த அளவுக்கு கட்டுப்பாடாக இருந்தாங்க. அப்போ நம்ம மாட்டிட்டு முழிக்கிறோம். ஏன்னா வாழ்ந்து காமிச்சவங்க அது அவங்கள நம்ம பார்க்க தவறிட்டோம். அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும். அப்போ புலன்களுக்கு ஆட்பட்டு இருக்கோம். ஏன் இந்த பிரச்சனை வருது? இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? பிரச்சனைக்கு தீர்வு என்ன? எல்லாமே ஞான நூல்கள்லையும் ஞானிகளும் சித்தர்களும் வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ண திராணி கிடையாது, அதை சொல்கிறதுக்கு ஆளும் கிடையாது. ஏன்னா அவங்களே அப்படி இருக்காங்க. யாரையும் நான் குறையாவோ இல்லை ஆதங்கமாகவோ உணர்ச்சி வசப்பட்டு பேசலை. இதுதான் இன்றைய காலகட்டத்தில் உள்ள சமுதாய அமைப்பில் உள்ள நிலை. அப்போ சைவத்தை ஃபாலோ பண்ணி வாழ்ந்து காமிச்சிட்டு போனவங்களும் இருக்காங்க, அறத்தை வாழ்ந்து காமிச்சிட்டு போனவங்களும் இருக்காங்க, ஆன்மீகத்தை நிலைநாட்டி ஞானியர்களும் தவசீலர்களும் இருந்துட்டு போயிருக்காங்க. ஏன் நம்மளால் முடியல? நம்ம சுய பரிசோதனை கிடையாது, நம்ம புறம் பேசுகிறோம். இன்னும் ஐம்புலனுக்கு ஆட்பட்டு என்ன வாழறோன்னே தெரியாமல் வாழறோம். வாழ்நாளை வீணாகிக்கிட்டு இருக்கும். இன்றைக்கி பார்த்த திருக்குறளுடைய அறம் சார்ந்த வாழ்க்கை ஒரு நாள் வாழனாலும் அது வாழ்க்கை கிடையாது. காலமும் அறமும் பின்னி பிணைந்து இருக்க வேண்டும். அதுதான் சாராம்சம். அப்போ இந்த திருக்குறள் மூலமா உணர்த்தக்கூடியது திருவள்ளுவர் ஏதோ கட்டுக்கதையில் ஞான திருஷ்டியில் எழுதி போனது கிடையாது. அவர் வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அதை மக்களும் கடைபிடிக்கணும்னா சுவடிகள் எத்தனையோ ஓலைச்சுவடிகளில் ஞான நூல்கள் அகஸ்திய பெருமான்லேருந்து காகபுஜண்டர்லேருந்து 17 சித்தர்கள் அவ்வளோ பாடல்களாகவும் எழுதி கூச்சி வச்சுருக்காங்க. அதெல்லாம் நம்ம படிக்கிறது இல்லை. இன்றைக்கி செய்தித்தாளை எடுத்து படித்தோம், ஒரு டிவி தொலைக்காட்சியில் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்துக்கு பின்னாடி 99 கெட்ட விஷயங்கள் இருக்குது. அதுதானே உள்ளே போகும். கொஞ்சோண்டு நல்ல தண்ணி இருக்குது, சுற்றி சாக்கடை தண்ணி இருக்குன்னா சாக்கடை தண்ணியில் நீந்து போய் நல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு அது குடிக்காமலே இருக்கலாம். அப்போ ஏன் இதெல்லாம் உணரணும் அப்படின்னா, நம்ம எதை கற்க வேண்டுமோ அதை கற்க வேண்டும். எந்த அறத்தில் நாம் வழி நடந்து பாதையை பிடித்து செல்ல வேண்டும் என்பது இறைவனுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் மட்டுமே இது நடக்கும், இல்லைன்னா கடினம். அப்போ இந்த அறம் சார்ந்த திருக்குறளில் வர்ற திருக்குறள் என்ன அப்படின்னா, அறத்தான் வருவது இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை. இதுதான் அறம் சார்ந்த வாழ்க்கையில் மட்டும்தான் புகழும் வரும், இன்பமும் பேரின்பமும் கிடைக்கும். மற்றதனால ஒரு பயன் கிடையாது. அப்போ இந்த திருக்குறளுடைய முக்கிய சாராம்சம் என்ன? இல்லறத்தோடு பொருந்தி வாழும் இந்த அறம் சார்ந்த இன்பம்தான் இன்பம். மீதி மற்ற பேர்லாம் துன்பத்தில் உழண்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம போய் பொருளாக ஈடு கொடுக்க முடியாது. அவங்களுக்கு இந்த இதுலேருந்து கொண்டு மீண்டு வர்றதுக்கு உண்டான அறநெறி கல்வியை போதிக்க வேண்டும். அதுதான் அறம். இன்றைக்கி எனக்கு அறம்னாலே என்னன்னு தெரியலையே, எப்படி காப்பாற்றுறதுன்னே தெரிலன்னா, எனக்கு நீச்சலே அடிக்க தெரியாது, ஐயோ நானும் குளத்துக்குள்ளே முங்கி கிடக்கிறேன், அவனும் மொட்டை தாத்தான் குட்டையில் விழுந்த மாதிரி அவனும் குளத்துல தான் கிடக்கிறான் அப்படின்னா எப்படி காப்பாற்ற முடியும்? அதுதான் கேள்வி. அப்போ இந்த அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்வதனுடைய பயன் என்னன்னா அன்னைக்கே இருக்குது, இப்பயே இருக்குது, இங்கேயே இருக்குது. இதுக்கெல்லாம் அடுத்த பிறவியில் நீ இந்த புண்ணியெல்லாம் பண்ணுப்பா, நாளைக்கு கிரெடிட் அப்படிலாம் கிடையாது. அந்த மூமெண்ட்டில் அதாவது இமிடியட் பேமெண்ட்டு உனக்கு உள்ளுக்குள்ளே அகமகிழ்ச்சி கிடைக்கும். ஒரு 4 பேருக்கு ஒரு ரொம்ப தள்ளாத பாட்டி வரா, அவளுக்கு ஒரு 4 இட்லியை வாங்கி கொடுத்தும்போது நல்லா இருடா பேராண்டி அப்படின்னு நமக்கு வாழ்த்துறான்னு வச்சுக்குவோம். அந்த பாட்டிம்மா மூதாட்டி வாழ்த்துறாங்கன்னா அவள் அகமகிழ்ச்சி நமக்குள்ளே வருமா வராதா? கண்டிப்பாக வரும். ஒருத்தவன் துன்பத்தில் இருக்கான், அவனுக்கு ஆறுதலாக கவலைப்படாதப்பா தம்பி,
நீ நல்லா ஒரு ஏதோ கெட்ட காலம் நமக்கு இப்படி இருக்கா அப்படி, அவனுக்கு ஒரு அரவணைப்பாகவும் ஆறுதலானாவும் ஒரு 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 சொற்களை பேசும்போது அவன் மீண்டு வருவான். அவன் மீண்டு மலர்ந்து நம்மளை ஒரு 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 சகோதரனாகவோ நம்மளை ஒரு அன்போடு பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு அகமகிழ்வு ஏற்படும். பிறருக்கு துன்பப்படுறத பார்த்து ரசிக்கிற வக்கர புத்தி நமக்கு இருக்கக்கூடாது. அவங்கள பார்த்து கை தூக்கி பிடிச்சி அவனை மீட்டு எடுக்கிற பணியில் பண்ணோம் அப்படின்னா அந்த அகமகிழ்வு இருக்குல்ல, அறம் சார்ந்த வாழ்க்கை மட்டும்தான் இப்போ இங்கே இன்பத்தை கொடுக்க முடியும், வேறு எதுவும் கொடுக்காது. அந்த அறம் சார்ந்த வாழ்க்கையில் பொறாமை இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, காமம் இருக்கக்கூடாது, அவா இருக்கக்கூடாது, பிறன்மனை விழைவு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் உள்ளம் அகமகிழ்வோட உள்ள மனத்துக்கண் மாசு இல்லாத ஒரு தூய மனமாக இருக்கும், அகசுத்தியோடு இருக்க முடியும். அகசுத்தியோடு உள்ள தூய்மையான மனம் உள்ள வெள்ளை மனம்தான் இறைவனுடைய மனம். அதுதான் அறம் சார்ந்த வாழ்க்கை, அதுதான் வீடு பேர். மீதி புறத்தான் வர இன்பலாம் அது வேஸ்ட்டு. அடுத்த திருக்குறள் என்ன அப்படின்னா, செயற்பாலதோறும் அரணே ஒருவருக்கு உயர்பாலதோறும் பழி. இப்போ இது முக்கியமான திருக்குறள். ஏன் இந்த உலகத்தில் பழி பாவங்கள் நிறையா வருது, மனிதனுடைய செயல்களுக்கெல்லாம் பின்னாடி ஒரு தூற்றுதல் நடக்குது அப்படின்னா, இதில் உற்று பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவன் அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழலை. அது நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அறம் சார்ந்த வாழ்க்கை வாழலைன்னு தான் நம்ம சொல்லணும். ஒருவருக்கு செயற்பாலது அரணே, ஒருவனுக்கு செய்யக்கூடிய நல்வினை மட்டும்தான் அறம் சார்ந்த வாழ்க்கை. அப்படி இல்லாத வாழ்க்கை பழியான வாழ்க்கை, அது தீவினையே அப்படி சொல்லி சுவாமி உணர்த்துறாங்க. ஒரும் என்பன இரண்டும் அசைநிலை. ஒருவருக்கு செயற்பாலது அரணே, ஒருத்தவங்களுக்கு நீ எதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறையோ, எதெல்லாம் நல்லதுன்னு செய்கிறையோ, அவங்க எப்படி இருக்காங்கன்றதை விட நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அவர்களுக்கு நல்லதாக அமையும் பொழுது அதுதான் அறம். அப்படி செய்யாத வாழ்க்கை தீவினை, அது உன் மேலே பழியை தான் கொண்டு வரும். இப்போ ஒரு தாய் தந்தையர்கள் இருக்காங்க, அவங்களுடைய கடமையை குழந்தைங்களுக்கு செய்யணும், குழந்தைங்க அப்பா அம்மாவுக்குள்ள கடமைகளை செய்யணும், கணவன் மனைவி அவங்களுக்குள்ள கடமைகளை செய்யணும், அவங்க அரவணைச்சு போகணும், பெற்றோர்களும் அரவணைச்சு போகணும், குடும்பன்ற இல்லற தர்மத்தில் என்னென்ன தர்மமோ அதை அறத்தை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி அலுவலகம், அதே மாதிரி ஆன்மீகம், அதே மாதிரி அரசியல் அமைப்பு. அந்த இடத்துல அறம் சார்ந்த வாழ்க்கையை வாழலை அப்படின்னா பழி வரும். எவன் ஒருவன் பழி பாவங்களுக்கு அஞ்சி நடக்கின்றானோ அவனே ஒரு உயர் ஆன்மா. அப்போ இத்தனை திருக்குறள்லையும் பார்த்த மொத்த இதுவும் அறத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க, இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க, கட்டாயம் கொம்பு கொண்டு அடிக்கிறாங்க, செங்கோல் ஆட்சி இது. அப்போ இந்த மொத்த 10 திருக்குறளுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, அறத்தை கடைபிடித்தே ஆக வேண்டும். அதுதான் வீடு பேருக்கு முக்கியம், அதுதான் முக்தி, அதுதான் அகமகிழ்வை இப்போ இங்கேயே தரும். மீதி எல்லாமே நம்ம வாழறது வேஸ்ட்டு. பிணம் சார்ந்த வாழ்க்கை, பணம் சார்ந்த வாழ்க்கை, பிணம் சார்ந்த வாழ்க்கை, அது எப்படி வேணாலும் சொல்லலாம். அறம் சார்ந்த வாழ்க்கை மட்டுமே ஒரு இறை வாழ்க்கை, தர்ம வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை வாழறவங்க வையகத்துள் வாழ்வாங்கு வைப்பார். அந்த என்ன அவங்கள ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க சுவாமி. இதுதான் திருக்குறள், மொத்த திருக்குறளுடைய சாராம்சம். இதோட இந்த அரண் வலியுறுத்தல் அதிகாரம் முற்றிற்று, பரிமேலழகர் உரையும் முற்று பெறுகின்றது. ஸோ அடுத்தடுத்த அதிகாரங்களில் இன்னும் அறம் பற்றி நிறையா பார்ப்போம். இப்போதைக்கு 3 அதிகாரம் தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த 38 அதிகாரங்களையும் அறத்தை பற்றி ஒருத்தவங்க கரைச்சி குடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வீடு பேர் தான், முக்தி கன்ஃபார்ம். அப்போ எல்லா அறம் சார்ந்த நூல்களும் ஞான நூல்களும், திருக்குறள் ஆகட்டும், விவேக சூடாமணி, உபநிடதங்கள், வேதங்கள், ரிக், யஜூர், சாம், அதர்வனம், எல்லாத்துலேயுமே ஒரே சாராம்சம் என்ன பகவான் ரமண பகவான் சொல்லுவாங்க, அவங்க ஞான நூல்களை அளவின்றி படிப்பதனால் பயன் என்னன்னு கேட்பாங்க.
அதனால் ஞான நூல்கள் அளவின்றி படிப்பதுனால பிரயோஜனம் கிடையாது. அதை ஃபாலோ பண்ணி அந்த ஞான நூல்கள் எல்லாமே ஒரே சாராம்சத்தை தான் சொல்லியிருப்பாங்க. காமன் தான், அது இறையை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க, அறம் சார்ந்த வாழ்க்கை தான் சொல்லியிருப்பாங்க, ஞானத்தை தான் போதிச்சிருப்பாங்க. இப்படி போகாதன்னு சொல்லுவாங்க, அப்படி போகணுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஐம்புலனுக்கு உட்படக்கூடாது மனத்தடை, இந்த அஷ்டாங்க யோகங்களை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. காமன் தான். எல்லா அறநூல்களும் வேறு வேறு கதையை சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம வேறு வேறு அமைப்பில் இருக்கும். எந்த பேக்ரவுண்டில் எடுத்தாலும் நான் முக்திக்கு லாயக்கு இல்லை, இறைவன் அடைய முடியாதுன்னு நம்ம அவநம்பிக்கையிலையும் அறியாமையில் இருந்தோன்னா அதுக்கு ஒரு கதையை சொல்லி நம்மளை கூப்பிட்டு போவாங்க. அதுக்கு தான் பாகவதத்திலிருந்து ராமாயணம், மகாபாரதம், அத்தனை இதிகாசங்கள், புராணங்கள், ஞான நூல்கள் எத்தனையோ நமக்கு பொக்கிஷமாக கொட்டி கிடக்குது. அதை பருகிறதுக்கு தான் ஆள் கிடையாது. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. அதனால் எல்லா நூல்கள், ஞான நூல்களையும் நம்ம ஒரு மெய்யான ஒரு காமன் கோர் ஏரியா எது அப்படின்னா ஞானம் சம்பந்தப்பட்ட ஒரு வீடு பேர் அளிக்கக்கூடிய, முக்தி அளிக்கக்கூடிய நூல்கள் தான். எல்லாமே நல்லதை பற்றி தான் சொல்லியிருக்கோம், எல்லாமே அறத்தை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க, எல்லாமே தர்மத்தை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ அதுக்கு ஒரு கதை தேவைப்படுது. இதுலேயே நான் ஒரு மணி நேரம் பேசுகிறேன்னா ஒரு 3/4 மணி நேரம் கதையை சொல்லலாம், என்னுடைய அனுபவத்தை சொல்லலாம், சமுதாயத்தில் உள்ள கதையை சொல்லலாம். ஆனால் அது நமது நோக்கம் அது அல்ல. ஆனால் அதுக்கு பேக்ரவுண்டில் நம்மளால் கொண்டு வர முடியும். இங்கே பாரு, இந்த புராணத்தில் இந்த இடத்துல ஒன்றை மாதிரி தான் அவன் இருந்தான், நீயும் கரை சேரலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக உண்டான ஏற்கனவே நடந்த ஒரு நிகழ்வை கொண்டு வராங்க. அதுதான் வள்ளுவன் வாசுகி மாதிரி ஒருத்தங்க வாழ்ந்து காமிச்சிட்டு போனவங்க அத்தனை ரிஷிமார்களும் ரிஷி பத்தினியோடு வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்காங்க. இதுதான் வாழ்க்கை, அறம் சார்ந்த வாழ்க்கை. அதனால் அறம் சார்ந்த வாழ்க்கை இப்பொழுதே இங்கேயே இப்பயே இருக்குது, அகமகிழ்வு இருக்குது. அதுதான் வீடு பேர். அதனால் அனைவருக்கும் இந்த அறம் சார்ந்த கருத்துக்கள் போய் சென்றடைந்து அவர்களும் ஒரு உன்னதமான வாழ்க்கையை வாழ வேண்டும், முக்தி அடைய வேண்டும், இறைவனாக கலக்க வேண்டும், இரண்டர கலக்க வேண்டும், மெய்யறிவை அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக சுவாமியோடைய அருளால், நான் கிடையாது, சுவாமியோடைய அகஸ்திய பெருமான், திருவள்ளுவர், சித்தர் இவர்களுடைய அருளால் இந்த சத்சங்கம், இந்த பிரவச்சனம்னு சொல்கிறது, சொற்பொழிவு எது வேணாலும், பிரசங்கம் எது வேணாலும் வச்சுக்கலாம். இது மக்களை, பாமர மக்களையும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக, அனைத்து மக்களுக்கும் போய் உலக மக்கள் அனைவரும் நன்மை பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த சத்சங்கம். இதுதான் சத்து, இதுதான் அறிவு, அறம் சார்ந்த வாழ்க்கை தான் வாழ்க்கை. இந்த சுவாமியோட அருளால் இந்த உரையத்தோடு முடிச்சுட்டு நம்ம அடுத்தடுத்த அதிகாரங்களில் அறம் சார்ந்த வாழ்க்கைக்கு உண்டான அமைப்பை பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அருணாச்சலம், பொதியாச்சலம், தட்சிணாமூர்த்தி. 5 இலக்கணம் தந்த அகத்தியரை, சித்த வேட்கை கொண்ட சிவயோகியே, கடலுண்ட காருண்யரே, கும்பமுனி குருவே, சரணம் சரணம் சரணம். அகத்திலிருந்து அழகாய் ஆர்ப்பவித்து எழுந்து நின்ற எண்ணிலா ஈசருக்கும் பட்டம் சூட்டி எண்ணத்தில் கலந்து எண்ணத்தை சுத்தமாக்கி அத்தனை சுத்தமும் அற்புதமாய் தேர்ந்தெடுத்தேன் அப்பனே அகஸ்தியரே, வாருங்கள் வாருங்கள். அருணாச்சலம், பொதியாச்சலம், தட்சிணாமூர்த்தி. ஓம் அகத்தீசாய நமக. ஹரி ஓம்.